கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரனருக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலும் ஒரு நாளை மதிப்படுத்தி கொடுத்து அவருடைய சத்தியவசனங்களை தியானிக்கும்படியாகவும் கூட தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்த தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் மேறெடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலும் நம்முடைய சகோதரர் அறிவித்தவண்ணுமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு மகா உபோத்திரவத்தின் மீதான ஒரு பார்வை அப்படிங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே நம்ம நிறைய தருணங்களில் கேட்ட சத்தியங்கள் தான் மீண்டும் ஒரு விஷயம் நம்மளுடைய நினைவுக்கு கொண்டு வருவது தற்காலத்துக்கு அது ஏற்றதாக காணப்படும் என்கிற அடிப்படையிலும் கூட இந்த ஒரு பாடத்தை உங்கள் மத்தியிலே நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த மகா உபத்திரவம் அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை குறித்துதான அதாவது அதிகமான அறிவுகளை அடைந்த பிள்ளைகளாக நாம் இருந்தாலும் இந்த காலத்திற்கே உரிய ஒரு குணநலத்தை வளர்த்துக்கொள்வது அவசியம் என்பதற்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். சப்போ நமக்கு தெரிந்திருக்கிறபடி மகா உபத்திரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்மள்ட நிறைய பேருடைய கருத்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, மகா உபத்திரவம் அப்படிங்கிறது எப்போ இருந்து ஆரம்பிக்கும் அப்படி எப்போ இருக்கும் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய அந்த கடைசி நாட்களில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், அப்போ இதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தானியேல் புத்தகத்திலிருந்து படிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்தில் எழும்புவான். பாருங்க, அதாவது ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கக்கூடிய பெரிய அதிபதியாக மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான் அப்படின்னா இது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அக்காலம்ங்கிறது நமக்கு தெரியும். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அப்படின்னு நினச்ச உடனே இந்த இடத்துல வரும்போது நம்ம எப்போ இந்த வருஷத்தை எந்த வருடங்களை நம்ம கோட் பண்ணுவோம்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை 1874 கோட் பண்ணுவோம். ஆனால் நல்லா கவனிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னா ஆபத்து காலம் வரும் தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய மகா உபத்திரம் வரும்னு என்ன பண்ணலை, சொல்லப்படலை. அப்படின்னு நம்ம என்ன கவனிச்சுக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க 2ஆம் வருகையில் வந்ததுக்கப்புறம் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சில உபத்திரவங்கள் நம்ம அதை வெளிப்படுத்துகிற விஷயத்தில் என்ன பண்ணிட்டோம்னா படிச்சுட்டோம். அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வசனத்தை சொல்லி பார்க்கும்போது, மகா உபத்திரவத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம் தான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா இது. அப்படின்னா மகா உபத்திரவம் எப்போ வரும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம அறிந்தது தான். மகா உபத்திரவம் எப்போ வரும்னு சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அதாவது ஊழியக்காரர்களுடைய நெற்றியில் முத்திரை போட்டு தீர்மளவும் அந்த 4 காற்றுகளை விடாதபடிக்கு அந்த தூதர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுறத கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அது எப்போ விடப்படும் அந்த 4 காற்றுகள்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும் 144,000 பேரும் ஊழியக்காரருடைய நெற்றியில் முத்திரை இட்ட பின்னாடி. அப்போது சபை எப்படி நிறைவேறுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவர்களுக்கே உரிய பிரதான குணலட்சணங்கள் இல்லைங்களா. அதைத்தான் நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். ஆவியும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறது என்று சொல்லிற்று. அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் இது சபையினுடைய ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுடைய கிரிகை என்ன பண்ணுமா, அவர்களோட கூட போகுமா. இதுக்கு முன்னாடி மேலே முதல் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சபையினுடைய ஆட்டுக்குட்டியானவரோட நிற்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அவர்களுடைய அந்த நிறைவேறுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெளிவாக சொல்லப்படுது. அவர்களுடைய கிரிகை என்ன பண்ணோம்னா அவர்களோட கூட போகும். அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம் சபைக்கு பிரதானம் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அங்கே குணலட்சணத்தை காத்துக்கொள்ளக்கூட விஷயம் அதுதான் எங்கே போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அங்கே அவர்களோட கூட போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சபையினுடைய கடைசி அங்கத்தினர் அங்கே முத்திரை போட்டு தீர்ந்து அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்ததுக்கப்புறம் இந்த பூமியில் என்ன உண்டாகுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அது ஏற்கனவே என்ன பண்ணிடுச்சுங்க, ஆரம்பிச்சாச்சு இல்லைங்களா. ஏதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க சொல்லும்போது மத்திய 24ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல எப்படி சொல்றாங்கன்னா மத்திய 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். பாருங்க, இது ஆங்கிலத்துல படிச்சு பார்த்தோம்னா இந்த மிகுந்த உபத்திரவங்கிறதுக்கு கிரேட் ட்ரிபுலேஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அப்போ தானியேல்ல பார்க்குறோம் அது ஆபத்து காலம். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க சொல்லும்போது அந்த மகா உபத்திரவத்தை பேசும்போது மிகுந்த உபத்திரவங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரவ காலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம்.
சரி, இந்த ஒரு விஷயம் மகா உபத்திரவ காலம் எப்படியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது எப்படி உருவாகும்? நம்ம இப்பயே ஆரம்பத்தில் அமைதியாயிட்டே எப்படி உருவாகும்? உருவாகிறதுக்கு ஒரு நோக்கம் வேணும். அதுக்கு நம்ம எளிமையாக என்ன சொல்லிடுவோம்னா, அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம் இதெல்லாம் என்ன ஆயிரும் சொல்லி பார்த்தோம்னா ஒரு சீரழிவுக்குள்ளே வந்துடும். அப்போ எல்லா நாடுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவாங்க இல்லைங்களா? இது இல்லாத வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு உதவி பண்ணலாம். பஞ்சம், கொள்ளை நோய், இதெல்லாம் நம்ம இங்கே இருந்து எடுத்து சொல்லிட்டோம்னா வசனத்துலேருந்து என்ன பண்ணிட்டோம், எடுத்து சொல்லிட்டோம். நல்லது. அதனால் கவனித்து பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய ஒரு விஷயங்கள், நம்ம அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள், லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் ரொம்பவும் பிரதானம் சொல்லி பார்க்குறோம். உடனே என்ன ஆகாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெரிய மகா உபத்திரவம் வரணும்னா ஒரு சில காரணிகள், முக்கியமான காரணிகள்லாம் என்ன பண்ணணும்னா காணப்படணும். நம்முடைய மூத்த சகோதரர் அவங்க 4th வால்யூம் எழுதும்போது அராஜகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமாகிடும். இந்த அராஜகம் எப்படிப்பட்டதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்வேறு வகையில் அந்த அராஜகம் இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ அதுக்கு உதாரணம் சொல்லும்போது நோவாவின் நாட்களில் நடந்தது போல என்ன ஆகும், நடக்கும். மனுஷகுமாரனுடைய நாட்கள் அப்படின்னா மனுஷகுமாரனுடைய நாட்கள்லாம் நமக்கு தெரியும். அப்போ நோவாவினுடைய நாட்கள்னா தெரியும். சரி, நோவாவினுடைய நாட்களில் என்ன நடந்துச்சு? நிறைய நடந்துச்சு இல்லைங்களா? அதாவது இன்னும் பார்த்தோம்னா கெட்டுப்போன தேவதூதர்களுடைய ஆளுகை என்னவா இருந்துச்சு சொல்லி பார்த்தோம்னா அதிகமாக இருந்துச்சு இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க 2ஆம் வருகையில் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இந்த மகா உபத்திரத்தினுடைய காலப்பகுதியில் கெட்டுப்போன தேவதூதர்களுடைய விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். சரி, கெட்டுப்போன தேவதூதர்கள் என்ன பண்ணாங்க? மனுஷகுமாரத்திகளோடு இன்னும் சொல்லணும்னா ஒரு இச்சையான விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அதே போல் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது இந்த மகா உபத்திரத்தினுடைய காலத்தில் ஒரு அக்கிரமம் எப்படி பெரிய வகையில் லீட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா இச்சையும் என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். இதை நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோத்தினுடைய நாட்கள். நம்ம லூக்கா 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிச்சிருங்க. இதுல வராது பைபிள்ல. லூக்கா 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. இதுக்கு மேல உள்ள வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா லோத்துவின் நாட்களில் நடந்தது போல அப்படின்னா அந்த மகா உபத்திரவம் லோத்துவினுடைய நாட்கள் நடந்தது போலவும் இருக்கும். சரி, லோத்துவினுடைய நாட்கள்ல எப்படி இருந்துச்சு பட்டணம்? ஒழுக்கக்கேடா இருந்துச்சு. அப்படின்னா இந்த மகா உபத்திரம் வரும்போது அரசியல், பொருளாதாரம், சமுதாயம் மட்டும் இல்லாம தனி மனிதனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சீர்கேடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது நம்ம எப்படி பார்க்கலாம்? மகா உபத்திரவத்தின் மீதான ஒரு பார்வை நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணுங்கிறதுல பார்க்குறோம். அப்போ மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஒழுக்கமே இருக்காது. சரி, இது எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடத்துல நீதிக்கு என்ன இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை எப்படி அரசால போகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா நீதியோடும் சத்தியத்தோடும் என்ன பண்ண போறாங்கன்னா அரசால போறாங்கன்னா கண்டிப்பா அங்க ஒழுக்கத்துக்குரிய என்ன இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வாய்ப்புகள் மிக மிக என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா குறைவாக காணப்படும் அப்படிங்கிறத கூட பார்க்கணும். சரி, வேற எப்படி இருக்கும் மகா உபத்திரத்தினுடைய நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிக்கலாம். வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மகா உபத்திரவம் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகாலானில் நடக்கும் யுத்தத்திற்கு என்ன பண்ணும்னா கூட்டி சேர்க்கும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ 1ஆம் உலகப் போர் வந்துச்சு, அப்போ எல்லா நாடுகளும் கலந்துக்கிட்டாங்கன்னா இல்லை. 2ஆம் உலகப் போர் வந்துச்சு, எல்லா நாடும் கலந்துக்கிட்டாலும் இல்லை. இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? 3ஆம் உலகப் போர் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் எல்லா நாடும் கலந்துக்கிச்சா அப்படின்னா இதெல்லாம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கடைசி காலத்தில் வாழக்கூடிய நாம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரவத்துக்கே உரிய காலம் எதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவாக புரிந்து வைப்பது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவசியம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வசனத்தை கட் பண்ணி கொஞ்சம் வசனம் மாத்திரம் தேவையானது மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா போட்டிருக்கோம். பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை கூட்டி சேர்க்கும்னா எல்லா நாடுமே என்ன ஆயிரும், ஒருவருக்கு ஒருவர் என்ன ஆயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கு தயாராகிடுவாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் மகா உபத்திரவத்தில் எல்லா நாடும் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அதில் கலந்துக்கிறோம் இல்லைங்களா? சரி, இந்த அனைத்து தேசங்களும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா பங்கெடுக்கும். இதில் அடுத்து முக்கியமாக என்ன நடக்கும் இந்த மகா உபத்திரவத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்படுது? சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் என்ன பண்ணுச்சுங்க? அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் என்ன பண்ணாங்க? மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட அதிர்ச்சிகள் என்ன பண்ணதுன்னா உண்டானதே இல்லை. அப்ப மகா உபத்திரவம் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுது? ஒரு பூமி அதிர்வுக்கு ஒப்பா இருக்கும் இல்லைங்களா? சரி, பூமி அதிர்வு இல்லைங்களா? அந்த எர்த்து குயிக்கு இல்லையா? எர்த் குயிக் அது எப்படி வருது? புரியல, சடனாக வந்துரு இல்லை. அது வரணும்னா ஒரு காரணி இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த பூமியில் அது வந்து ஒரு அசைவு உண்டாக்கணும்னா அது எங்கே உண்டாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து லிட்டரலாக நம்ம புரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய பூமியினுடைய அமைப்பு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அதிர்வு என்ன பண்ணோம்னா உருவாகும். கீழ் தட்டத்தில் உள்ள ஒரு அதிர்வு. அது அடுத்து என்ன ஆகும்னா கொஞ்சம் மேல் தட்டத்துக்கு வரும். அடுத்து மேல் தட்டத்துக்கு வந்து இது நாம் நிற்கக்கூடிய பகுதி இங்கே வந்து என்ன ஆகும்னா அது என்ன பண்ணணும், அதனுடைய தாக்கம் காட்டும். இதே மாதிரி தான் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகா உபத்திரவ காலத்தில் அடிமட்டத்தில் மக்கள் மத்தியில் ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை எதில் கொண்டு வந்து விடும்னு சொல்லி பார்த்தோம்னா மேல் தட்டத்தினுடைய மக்கள் வரைக்கும் கொண்டு வந்து விடும். இதுக்கு ஒரு உதாரணம் கூட நம்ம பார்த்தோம்னா எதை சொல்லலாம்? பிரெஞ்சு புரட்சி இல்லைங்களா? இதை விட பல மடங்கு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புரட்சிகள் என்ன பண்ணும்னா அங்கங்கே என்ன பண்ணணுங்க நடக்கிறத கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். அப்போ அதாவது அடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மேலும் மேல் தட்டத்தில் உள்ள மக்களுக்கு மேலும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக என்ன பண்ணோம்னா உருவாகும். சரி, இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் அறிவியலினுடைய வளர்ச்சி அல்லது டெக்னாலஜினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஏதாவது யூகிச்சு பார்க்கலாம். ஆனால் எப்படி இருக்குங்கிறது தெரியல. எப்படி இருக்கும்? இப்போ நம்ம உதாரணத்துக்கு போட்டோம்னா இப்போ ரோபோட் என்ன பண்ணுதுங்க? ரோபோட் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை என்ன பண்ணிட்டாங்க? இது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கன்னு நம்ம நினச்சோம். ரோபோட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இப்போ 2023 2 குழந்தைங்க அந்த இருக்கு இல்லைங்களா? இந்த 2 குழந்தைங்கள இந்த ரோபோட் என்ன பண்ணியிருக்குங்க? பெற்று கொடுத்துருக்கு இல்லைங்களா? இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு பெருக்கம். இதுதான் தானியலில் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? தானியல் 12ஆம் அதிகாரத்தில் அங்கு அதாவது அறிவு பெருத்து போன காலம் வரும், அங்கெங்கும் என்ன பண்ணுவாங்க? ஓடி ஆராய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மகா உபத்திரவத்தினுடைய காலத்தில் அறிவினுடைய பெருக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு என்ன பண்ணிடும்னா போயிடும். இப்போ இருக்கக்கூடிய இந்த அறிவு பெருக்கம் நம்ம என்ன யூகிக்கிறோம்னா இப்பயே என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு நாட்டு மக்களும் என்ன பண்ணிக்கிறாங்க? ரோபோட்லேயே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா போலீஸு என்ன செக்யூரிட்டி இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க இல்லைங்களா? துபாயிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ரோபோட் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா போலீஸு. ஏன் இதுவே நாளைக்கு எதுவாக மாறக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரத்தில் சண்டை போடக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களாகவும் கூட யார் மாறலாம்னா என்ன மாதிரி உருவாக்கலாம்னா ரோபோட்டுக்குள்ளே என்ன பண்ணிடலாம்? உருவாக்கிடலாம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி எப்படி இருக்குது இந்த ChatGPT வளர்ச்சி? நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கும். நீங்கள் பைபிள் ஸ்டூடெண்ட்டை பற்றி கேட்கணுமா போய் கேட்டுருங்க, அது என்ன பண்ணும்? கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடும்னா அது கொடுத்துரும். அப்போ இன்றைக்கி அந்த மாதிரியான வளர்ச்சியில் போகும்போது நாளைக்கு நீ எதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அணு ஆயுதங்களை பர்ச்சேஸ் பண்ணுறதை காட்டிலும் அணு ஆயுதத்தை இயக்கக்கூடிய டெக்னாலஜிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க? உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காலம் வந்துடும் இல்லைங்களா? காலம் வந்தது போக இப்போ தேசங்களுக்குள்ள சண்டை வர்றது போக பக்கத்து வீட்டுக்கு என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன ஆயிருமா? சண்டை வந்துடும். அதாவது ஏதோ ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய கிளர்ச்சி எங்கே வரும்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா தேசங்களிலும் ஒவ்வொருத்தவங்களும் பக்கத்து வீட்டுக்காரவங்க சண்டை போடுறது போக ஒரே வீட்டுக்குள்ளே உள்ளவங்களாம் சண்டை போடுறதுக்கு என்ன ஆயிடுவாங்கன்னா ஆயிடுவாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறலாம்? ஒரே வீட்டுக்குள்ளே உள்ளவங்களாம் சண்டை போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டது இல்லையா? சொத்துக்கு சண்டை போட்டிருக்காங்க, கட்சிக்கு சண்டை போட்டிருக்காங்க. இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரவத்தினுடைய நாட்களில் அக்கிரமம் பெருகும் போது அதற்கே உரிய விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க? மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதியில் என்ன ஒரு பக்கம் பயம், எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கும், ஒரு பக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கும், பக்கத்து வீட்டுக்கு சண்டை நடக்கும். அதைத்தான் நம்ம சகரியால படிக்கும்போது சகரியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருகஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை,
போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கிடைய நிமித்தம் சமாதானமும் இல்லை, எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன். பாருங்க, எல்லா மனிதரையும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்றதுங்க, விரோதிக்க செய்வேன். நல்லவேளை அந்த காலத்துல யாரும் இருக்க மாட்டோம். நாம் இருக்கணும்னு சொல்றத விட சபை என்ன பண்ணாதுங்க, இருக்காது இல்லைங்களா? ஏன்னா இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, சத்தியத்துக்குள்ள இருக்கும்போதே ஒரு மணவன், அதாவது கணவன் சத்தியத்துக்குள்ள இருந்து மனைவி சத்தியத்துக்குள்ள இல்லைன்னா, ஒருவேளை மனைவி சத்தியத்துக்குள்ள இருந்து கணவன் சத்தியத்துக்குள்ள இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும், அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இது அக்கிரமம் மிகுதியான இருக்கக்கூடிய காலப்பகுதியில் லிட்டரலா வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியில எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது யூகிக்கவே முடியாததாக என்ன பண்ணும்னா காணப்படும் சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த குறிப்பிட்ட அதிக உபத்திரவம் நிறைந்த அந்த ஒரு மகா உபத்திரவம் என்று நம்ம அழைக்கக்கூடிய காலம் எவ்வளவு காலம் போகும்? நம்ம ஏதாவது அனுமானிக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லலாம். எவ்வளவு காலம் போகும் நம்மளால என்ன பண்ண முடியலன்னா யூகிக்க முடியல. அதாவது நம்ம சொல்றது மகா உபத்திரவத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் எவ்வளவு காலம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இது வேத வசனத்தை மையமாக வைத்து நம்மளுடைய சகோதரர் எழுதும்போது ரொம்ப ஒரு குறுகிய காலம்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. வசனம் படிக்கலாம். ரோமர் 9:28. ரோமர் 9:28. அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். சீக்கிரமாகவே காரியத்தை என்ன பண்ணுவாருன்னா நிறைவேற்றி என்ன பண்ணுவாருங்க, முடிப்பார். சரி, கர்த்தர் நிறைவேற்றி முடித்த காரியம் இப்ப ஏதாவது இருக்கானா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணிட்டாங்க, ரேன்சம் கொடுத்த தவிர பூமியிலே அவர் சீக்கிரமாக நிறைவேற்ற வேண்டிய காரியம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா எதுங்க, இந்த எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணணும்னா முற்றிலுமாக அழிக்கிறது இல்லைங்களா? அப்போ முற்றிலுமாக அதை, அதாவது கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை என்ன பண்ணுவார்னா நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா என்ன பண்றாருன்னா இஸ்ரவேலை குறித்து என்ன பண்றாரு அப்படின்னா, எந்த இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் போல இருக்கும். நீங்க இந்த ரோமர் 9 பைபிள் எடுத்துட்டு கீழே உள்ள வசனங்களை படிங்க. ரோமர் 9:29 முதல், அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததி மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். அப்ப இது இங்க யார சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மீதியான ஜனங்களை குறித்து என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்கன்னா, இது எப்ப நடக்க வேண்டிய விஷயம் சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரவத்தினுடைய காலத்துல. அப்ப கர்த்தர் சீக்கிரமாய் செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்முடைய மூத்த சகோதரர் அவங்க ரீபிரின்ஸ் நம்பர் 5328 கொடுக்கும்போது எப்படி அவங்க எழுதுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ந்து படிச்சிருங்க. நோவாவின் நாட்களைப் போலவே தற்காலமும் இருக்கும். அப்பொழுது இருந்த உலகத்தின் முடிவும் சுவிசேஷ யுகத்தின் முடிவும் ஒரே மாதிரி இருக்கும் என்பதே மேசியாவின் ராஜ்யத்தின் தொடக்கத்தை பற்றி எங்கள் கருத்தாக இருக்கிறது. மேசியாவின் ராஜ்யத்தின் தொடக்கத்தோடு இணைந்த நிகழ்வுகள் கன நேரத்திற்குரியதாகவோ உடனடியானதாகவோ ஒரு மணி நேரத்திற்குரியதாகவோ அல்லது ஒரு நாளைக்குரியதாகவோ இருக்கும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. அது படிப்படியாக தொடர்ந்து முன்னேறுகிற ஆபத்தாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்தின் உச்சகட்டமாக அது இருக்கும். பிறகு சமாதானமும் ஆசீர்வாதமுமான தேவனுடைய கிருபையை கொண்டு வருவதற்கு அது ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுத்துக்கொள்ளும். கால் வைத்து இளைப்பாற இடமில்லாமல் பேழைக்கு திரும்பி வந்த புறாவினால் குறிப்பிடப்பட்டது போல இந்த சமாதானம் அபிவிருத்தி அடைய சில காலம் ஆகும். புறாவானது மறுபடியும் அனுப்பப்பட்டு ஒலிவ மரத்தின் இலையுடன் திரும்பி வந்தது. அது தேவனுடைய ஆசீர்வாதம் தாவரத்தை திரும்பி கொண்டு வந்ததின் மூலம் குறிப்பிடப்பட்டது. இப்படியாக தண்ணீர் கணிசமான அளவிற்கு குறைந்ததை நோவா அறிந்தார். ஆபத்தின் காலமானது ஒரு வருடத்திற்குள் நீங்கிவிடும் என்று உத்தரவாதம் கொடுக்க விரும்பவில்லை. வேதாகமமானது ஆபத்தின் வகையை படம் பிடித்து காண்பிப்பதன்படி எந்த மனுக்குலமும் உயிருடன் விடப்படாது என்று சொல்லும் போது அது ஒரு வருடத்திற்கு மேல் நீடிக்கும் என்று நாம் எண்ண முடியாது. மகா உபத்திரவத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் இது எவ்வளவு காலத்துக்கு நடக்கும்னா, இங்கே ஒரு வருடம் எழுதியிருக்காரு, இன்னொரு இடங்கள்ல 3 வருடம் என்ன பண்ணியிருக்காருன்னு எழுதியிருக்காரு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது குறுகிய காலமாகத்தான் என்ன பண்ணணும்னா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒருவேளை 20 வருஷம் 30 வருஷம் நடக்குதுன்னு வைங்க, அதுக்கே என்ன ஆயிரும், ஒரு காலப்பகுதி போயிடும் இல்லையா? அப்போது நம்ம கவனித்து பார்க்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி மாத்திரம்தான் அந்த மிகப்பெரிய ஒரு உபத்திரவம் அங்கே நடக்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இதில் இப்போ யார் மாட்டுவாங்க? இதில் யார் மாட்டுவாங்க? நம்ம மாட்டாதபடி நம்ம என்ன பண்ணணும்னா வேண்டிக் கொள்ளணும் இல்லைங்களா? சரி, இதில் யார் மாட்டுவாங்க? திரள் கூட்டம் என்ன பண்ணிடுவாங்கன்னா
மாட்டிடுவாங்க. வசனம் படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே என்ன பண்ணாங்க? தோய்த்து வெளுத்தவர்கள். நம்ம இதை பற்றி நம்ம அதிகமாக பார்க்க வேண்டிய காரணம் இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், பேனல் டிஸ்கஷன்லேயே என்ன பண்ணிட்டோம்னா அதிகமாக பார்த்துட்டோம். ஆனால் இவங்களுக்கு இருந்த இந்த 2 விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உலக கவலை, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். இதனால தான் இவங்க தேவனுடைய பார்வையிலிருந்து அவங்க திரள் கூட்டமாக மாறக்கூடிய ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிடுறாங்க. அதாவது உலக கவலை, நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதான கவலையும் இருக்கும். அதே நேரத்தில் அதிகமாக சொத்து சேர்த்துட்டாங்கன்னு என்ன கவலை இருக்கும் உங்களுக்கு? இதை யார் பாதுகாப்பா? இல்லைங்களா? அப்போ என்ன ஆயிரும் சொல்லி பார்த்தோம்னா அது மேலே சிந்த வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், இல்லைங்களா? ஒருவேளை நாளைக்கு ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதற்கே உண்டான நேரங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா தேவனுக்கு கொடுக்குற பதிலாக அங்கே கொடுத்துருவாங்க, இல்லைங்களா? அப்போ இந்த 2 விஷயத்துலையும் இவங்களுக்கு பிரதானமாக என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது. இன்னும் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா வைராக்கியம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தானாக பழி செலுத்த மாட்டாங்க. 2 மனம் இருமனம் இவங்களுக்குள்ள என்ன பண்ணும்னா இருக்கும். இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரவம். இப்போ நல்லா நம்ம படித்தோம் இல்லைங்களா? பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுவாங்க? சண்டை போட்டுக்குவாங்க, இல்லைங்களா? அதே நேரத்தில் நாட்டுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க? சண்டை என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட்டுருவாங்க, இல்லையா? அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம என்ன பண்ணி நினச்சிடறோம், திரள் கூட்டம் ரொம்ப ஓரளவுக்கு உபத்திரவப்படுவாங்கன்னு இல்லை, உபத்திரவத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு என்ன பண்ணிடுவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு என்ன தோணும்னா, பேசாமல் நம்ம என்னவா மாறிருக்கலாம், எப்பாடுபட்டாவது நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா சபையாக என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். நம்ம இப்போ இருந்துட்டு என்ன யோசிக்கிறோம், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இல்லைங்களா? ஆனால் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, அப்போ எப்படியாவது நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம், நமக்கு வாய்ப்பு கிடச்சி நம்ம என்ன பண்ணிட்டோம், போகாமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இவங்க காட்ட வேண்டிய வைராக்கியம், அதற்கே உண்டான மனம் திரும்புதல் எல்லாமே அதிகமாக இருக்கும். இது போக இவங்க இந்த விஷயங்களை உணரும் போது, தங்களுடைய வாழ்க்கையை ரியலைஸ் பண்ணும்போது, அடுத்து இவங்களுக்கு உபத்திரவம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகா பாபிலோன்லேருந்து என்ன ஆயிருங்க ஆரம்பிச்சு. இவங்களை என்ன பண்ணுவாங்க, விடுவாங்களா? இவங்க தான் 54 கிளாஸு என்ன பண்ணுவாங்க போட்டவங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இல்லைங்களா? இப்போ ஏன் நமக்கு அந்த விஷயம் நடக்கிறது இல்லை? இப்போ நமக்கு ஏன் பாபிலோன்லேருந்து தொல்லைகள் டைரெக்டாக வர்றதில்ல? மிருகம் என்ன பண்ணல, அதற்கே ஒரு ஆவி என்ன பண்ணல, அதுக்கு கொடுக்கப்படலை. அதிகாரத்தை என்ன பண்ணலைன்னா கொடுக்கப்படலை. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலப்பகுதி தான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகா உபத்திரம். அப்படின்னா திரள் கூட்டத்தினுடைய நிலைமை என்னன்னு நினச்சி பார்த்துக்குங்க. ஆனால் இதுலேயும் இவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா வைராக்கியம் காட்டுவாங்க. எப்படி வைராக்கியம் காட்டுவாங்க? ஏற்கனவே சபையாக இருக்கிறதுக்கு ஒரு வைராக்கியம் காட்டணும், காமிக்கலை. இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா காமிப்பாங்க. இப்போ என்ன யோசிக்கிறீங்க நீங்கள்? என்ன எப்பாடுபட்டாவது என்ன பண்ணிடலாம், இல்லைங்களா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுக்க போகும்போது ஒரு பேர்சவி பாஸ்டரோ பேர்சவியில் உள்ளவரோ வந்து நம்மளை ஒரு மாதிரியா பேசி இதெல்லாம் போய் என்ன பண்ணுங்க, ஏதாவது விக்கிரக ஆராதனை கோயிலில் கொடுங்கன்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு எவ்வளோ வழியாக இருக்கும் மனசு. அவங்க உள்ளேருந்து வரும்போதே திக்குன்னு இருக்கும், இல்லையா? ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ட்டு இருக்கும் நம்மளாம் ஃபீல் பண்ணியிருக்கோம், இல்லையா? ஆனால் டைரெக்டாக இந்த மாதிரி மகா பாபிலோனுடைய கையில் மாட்டும்போது இவங்க மிகப்பெரிய ஒரு துன்புறுத்தலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆளாவாங்க. இதை பற்றி தான் உன்னத பாட்டில் சொல்லும்போது நகரத்தினுடைய காவலாளிகள் என்ன பண்ணாங்க, அடித்தாங்க. இதை பின்னாடி நம்ம படிப்போம். அப்போ பார்த்தோம்னா மகா பாபிலோனுடைய கையில் மாட்டுறது ரொம்ப அவங்களுக்கு எப்படி சொல்லி பார்த்தோம்னா மிகப்பெரிய உபத்திரமாயிரும், இல்லைங்களா? அப்போது திரள் கூட்டத்துக்கு இதில் வேற என்ன வேலை இருக்கும்? இந்த மகா உபத்திரம் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா மகா உபத்திரவம் யாருக்கு? உலகத்துக்கா திரள் கூட்டத்துக்கா? திரள் கூட்டத்துக்கு. அப்போ உலகத்துக்கு இல்லையா? உலகத்துக்கும் இருக்கு. இது போக மகா உபத்திரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பர்டிகுலராக யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மகா உபத்திரவம். இந்த மகா உபத்திரவத்தில் தேவன் பங்காளிகளாக பயன்படுத்துறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று திரள் கூட்டத்தை, இல்லைங்களா? அடுத்து யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்தினுடைய அழிவு. அப்போது நம்ம கவனித்து பார்த்தோம்னா மகா உபத்திரவத்தில் திரள் கூட்டத்தினுடைய பிரதான வேலைன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கே உரிய ஒரு வாழ்க்கை, அதுபோக அவங்க ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கும்.
அதான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, யாருடைய மத்தியில்னு சொல்லி பார்க்குறோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியில். இப்போ நமக்கு இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, பின்னாடி வசனங்கள் இருக்குது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊழியம் பண்ணணும். என்ன ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் மகா உத்தரவு நடக்கும்போது தேவனுடைய திட்டம் அறிந்த ஜனங்களை யார் இருப்பாங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய திட்டம் தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, தேவனுடைய திட்டம் தெரிஞ்சவங்க யார் மட்டும் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, திரள் கூட்டம் மட்டும்தான். அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்? தேவனுடைய அழைப்பு தெரியும். இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தின விதம் தெரியும். கம்ப்ளீட்டாக எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும். தாங்கள் அந்த விட்ட அழைப்பினுடைய மேன்மை தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஓத்திரம் பட்டது போக எப்படியாவது இந்த ஒரு ஊழியத்தை என்ன பண்ணணும்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொக்ளைம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ இதை சொன்னால் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜனங்கள் யாராக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களாக இருப்பாங்க, இல்லைங்களா? அப்போ இந்த யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்தில் யாக்கோப் மகா உபத்திரமே யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, யாக்கோபினுடைய இக்கட்டு காலம். இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ இஸ்ரேல் தேசத்தில் யார் இருப்பாங்க? மீதியானவர்கள், இல்லைங்களா? அப்போ இந்த மீதியானவர்கள் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ, டைரெக்டாக மீதியான வசனத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இஸ்ரேல் தேசத்தில் யார் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, 1874-78க்கு பின்னாடி கூட்டி சேர்க்கப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்க, இல்லைங்களா? அதை நம்ம பார்க்குறோம். 1878 இஸ்ரேலுக்கே உண்டான ஆசீர்வாதத்தினுடைய காலப்பகுதி என்ன பண்ணுதுன்னா ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து கூட்டி சேர்க்கப்படுதல் நமக்கு தெரியும். 1914 மாபெரும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா கூட்டி சேர்க்கப்பட்டாங்க. இன்று வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூட்டி சேர்க்கப்பட்டே இருக்காங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த ரெக்கார்ட். எவ்வளோ பேர் இன்னும் பெண்டிங் இருக்காங்களா? அனுமானிக்க முடியுதா? நிறைய பேர் என்னவா இருக்காங்க? வெளியில் இருக்காங்க, இல்லைங்களா? அப்போ இவங்களாம் எங்கே வரணும்? இஸ்ரேல் தேசத்துக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா வரணும். ஏன்னா தேவனே இவரை வைத்து தான் என்ன பண்ண போறாருன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ண போறாரு. படிக்கலாம். எரேமியா 30:11. எரேமியா 30:11. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அப்ப இது நமக்கு தெரியும். இதனுடைய நடக்கக்கூடிய காலப்பகுதி ஆரம்பித்த காலப்பகுதி 1878, சரிங்களா? இப்ப எப்படியெல்லாம் ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். வேட்டைக்காரர்களுக்கு ஒன்று, இன்னொன்று மீன் பிடிக்கிறது. இது போக இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு சில மனமாற்றங்கள்லாம் என்ன ஆகும்னா ஏற்பட்டு வரக்கூடியவங்களும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு மீன் பிடிக்கிறவர்கள் இல்லாமல், வேட்டைக்காரர்கள் இல்லாமல், அவர்களே மனம் மாறி வரக்கூடிய சில யூதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. இப்படி வரக்கூடிய யூதர்கள் அல்லது கூட்டி சேர்க்கக்கூடிய அந்த ஜனங்கள் மத்தியில் என்ன காணப்படும் சொல்லி பார்த்தோம்னா, உலகத்திலேயே இல்லாத அக்கிரமம் யார்கிட்ட காணப்படும் சொல்லி பார்த்தோம்னா இந்த கூட்டி சேர்க்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் காணப்படும். என்னென்ன காணப்படும் சொல்லி பார்த்தோம்னா, அக்கிரமம், அநியாயம், தேவனுக்கு கீழ்ப்படியாம, மேட்டிமை. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கூட்டி சேர்த்த ஜனங்கள்லாம் இருப்பாங்க, இல்லைங்களா? மகா உபத்திரத்துக்கு முன்னாடி எது நடந்துரும்? எந்த தீர்க்க தரிசனம் அல்லது எந்த சங்கீதம் நிறைவேறும்? 83ஆம் சங்கீதம் என்ன ஆயிருங்க? நிறைவேறும். ஒரு நிர்விசாரம் என்ன பண்ணிருக்கணும் வந்துடும், இல்லையா? இப்போ இவங்களுக்குள்ள என்ன காணப்படும்னா மிகப்பெரிய பெருமை, மேட்டிமை, இது எல்லாமே என்ன பண்ணும்னா காணப்படும். இதை போக்குறது தாங்க தேவன் என்ன பண்ணிட்டாரு சொல்லி பார்த்தோம்னா, யாக்கோபினுடைய அந்த உச்சகட்டமான இக்கட்டு காலத்தை தேவன் என்ன பண்றாருன்னா இவங்க மத்தியில் என்ன பண்றாருங்க அனுமதிக்கிறார். இப்படி அனுமதிக்கும் போது இவங்க இருதயத்தில் காணப்படக்கூடிய மனக்கடினம், பெருமை, மேட்டிமை, இது எல்லாம் என்ன பண்ணும்னா எடுத்து போடுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, கூட்டி சேர்க்கப்பட்ட ஜனங்கள்ல அல்லது இனிமேல் கூட்டி சேரக்கூடிய ஜனங்கள் மத்தியில் 2 வகுப்பா இருப்பாங்க. ஒன்று யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா உண்மையாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள், இன்னும் சொல்ல போனோம்னா ஆர்த்தோடஸ், இல்லைங்களா? இன்னொருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்குள்ள கலகக்காரர்களாக இருப்பாங்க. 2 வகுப்பார் இருப்பாங்க. அந்த 2 வகுப்பாரில் ஒருத்தர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுக்கு தேவையானவங்க, இன்னொருத்தவங்க தேவனுக்கு தேவையில்லாதவங்க. இவங்களை சுத்திகரிக்கிறதுக்கு தான் தேவன் எதை பயன்படுத்துறான்னு சொல்லி பார்த்தோம்னா
மகா உபத்திரம் அல்லது யாக்கோபினுடைய இக்கட்டு காலம். இப்போ நம்ம படித்ததெல்லாம் நம்ம இப்போ சொன்னோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா வசனம் மூலியமாக நம்ம என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். படிங்களா சிஸ்டர்? எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் வசனம் 33 எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். முதல்ல வசனம் என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். அப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா விளக்கம் பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க. நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி நீங்கள் சிதறி இருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடி வர செய்து உங்களை ஜனசதலங்களின் வனாந்தரத்திலே கொண்டு போய் அங்கே உங்களுடைய முகமுகமாய் வழக்காடுவேன். இப்போ நம்ம ஒரு 8 வசனத்துக்கு விளக்கம் பார்க்கணும், ஒரு 7 அல்லது 8 வசனத்துக்கு விளக்கம் பார்க்கணும். முதல்ல இந்த 3 வசனத்துக்கு என்ன பண்ணிடலாம்னா விளக்கம் பார்த்துடலாம். முதல்ல இருக்கக்கூடிய இந்த 33ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பலத்த கையினாலும் ஓங்கின புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை நான் என்ன பண்ணுவேன்னா ஆளுவேன். அப்படின்னா ஊற்றப்பட்ட உக்கிரம்னா என்ன சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு உபத்திரம் இல்லைங்களா, அதில் ஆளுவேன், உங்களை ஆளுவேன் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய ஆளுகை. இந்த இடத்துல டைரக்டா இல்லைங்களா ஆளுவேன் அப்படி சொல்லிட்டு என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்படின்னா கூட்டி சேர்க்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் மேல் தேவனே என்ன வருவார், அந்த காலப்பகுதியில் ராஜாவாக இருப்பார், நான் உங்களை ஆளுவேன்னு சொல்லிட்டு. அடுத்து 34ஆம் வசனம் படிக்கும்போது 34ஆம் வசனத்தில் நீங்கள் என் ஜனங்களுக்குள்ளே இராதபடிக்கு, ஏற்கனவே தேவன் என்ன பண்ணிட்டாரு, இவங்களை கூட்டி எங்கே சேர்த்துட்டாரு, இஸ்ரேலுக்குள்ளே என்ன பண்ணிட்டாருங்க, சேர்த்துட்டாரு இல்லைங்களா. நீங்கள் என் ஜனங்களுக்குள்ளே இராதபடிக்கு நான் உங்களை என்ன பண்ணுவேன், புறப்பட பண்ணி சிதறி இருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை என்ன பண்ணுவேன், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மூற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடி வர செய்து எங்கே கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் தேசத்துக்கு போய் கொண்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் எங்கே கூட்டிகிட்டு போவாராம், எங்கே கூட்டிகிட்டு போவார்னு சொல்லி பார்த்தோம்னா 35ஆம் வசனத்தில் உங்களை அதை படிச்சிருங்க சிஸ்டர், உங்களை ஜன சதலங்களின் வனாந்தரத்திலே கொண்டு போய் அங்கே உங்களுடைய முகமுகமாய் வழக்காடுவேன். அப்படின்னா கூட்டி சேர்த்து சனங்களோடு தேவன் என்ன பண்ண போறாருங்க, என்ன பண்ண போறாருங்க, மறுபடி வழக்காட போறார் இல்லைங்களா. அவ வனாந்தரத்தில் வழக்காடுறதுன்னா என்னதுங்க, ஒருவேளை நம்ம என்ன நினச்சிக்கிறது வாய்ப்பு இருக்குது, வனாந்தரத்தில் இவங்களை வனாந்தர பிரயாணத்தில் வழக்காடுனார்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்னு நினச்சிருவோம். வனாந்தரம்ங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சோதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்துச்சு, ஆவி அவரை வனாந்தரத்துக்கு என்ன பண்ணப்பட்டதுங்க, கொண்டு போகப்பட்டதுன்னா ஒரு சோதனையை என்ன பண்ண போறாருன்னா கொடுக்க போறாரு. அந்த கீழே படிச்சிருக்க சிஸ்டர், அந்த அவர்களை பிதாக்களின் தேசத்திற்கு வனாந்தர வழியை கூட்டி போவேன் என்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால் இது சொல்லர்த்தமான வனாந்தரம் கிடையாது, மாறாக இது ஆவிக்குரிய அர்த்தம் குறிக்கின்றது. வனாந்தரம் என்பது சோதனை அடையாளப்படுத்துகின்றது. அதாவது கூட்டி சேர்க்கப்பட்ட யூதர்கள் அவர்களுடைய பிதாக்களின் தேசத்தில் இருக்கின்ற போது அவர்கள் மீது சோதனை அனுமதிக்கிறார். அந்த சோதனை என்னவென்றால் அவைகளை சுத்திகரிக்கும்படிக்கு அவர்கள் மீது அனுமதிக்கப்படும் அனுபவங்கள் ஆகும். ஏன் இவங்க மேல சோதனை கொண்டு வரணும் தேவன் அப்படின்னா, கூட்டி சேர்த்த ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கு, நிறைய பேருக்கு பெருமை இருக்கு, நிர்வசாரம் இருக்கு இல்லைங்களா, நிறைய அக்கிரமங்கள்லாம் காணப்படுது. ஆனா தேவன் கண்டிப்பா இந்த ஜனங்களை நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணணும், பரிசுத்தரா இருக்கணும் இல்லைங்களா. இது நமக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய உச்சக்கட்டம் கடைசியில யுகாயுகம் முழுவதும் எப்படி இருந்தா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல ஒட்டுமொத்த உலகமும் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பரிசுத்தமா இருக்கும். அப்படின்னா நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இந்த யாக்கோபினுடைய இக்கட்டு காலம் நடக்கும்போது சபை பரிசுத்தமாய் மேலே போயிடுவாங்க இல்லைங்களா. திரள் கூட்டம் ஒரு பக்கம் இருப்பாங்க, மேலே இன்னும் வரல. ஆனால் அதே நேரத்தில் இந்த யாக்கோபினுடைய இக்கட்டு காலம் யாருக்காக நிர்ணயிக்கப்பட்டதோ, இஸ்ரேல் ஜனங்களில் 2 வகுப்பார், ஒரு வகுப்பார் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ரொம்ப தேவன் எதிர்பார்க்க சுத்தம் வரணும். அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா இந்த இக்கட்டு காலத்தை என்ன பண்ணுறாங்க, அனுமதிக்கிறாரு. இப்படி வனாந்தரத்தில் ஒரு சோதனை, ஒரு மிகப்பெரிய அனுபவங்கள் கொடுக்கும்போது இல்லைங்களா, இப்போ இந்த ஜனங்கள் மத்தியில் என்ன ஆகும், இந்த ஜனங்கள் மத்தியில் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிக்கலாம் 37 மற்றும் 38. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்கு உட்படுத்தி. கோலின் கீழ்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், கோல் எதுக்கு, ஒரு ஆளுகை இல்லைங்களா. ஒரு ஆளுகையின் கீழே நான் என்ன பண்ணுவேன்னா உங்களை கொண்டு வருவேன், அதாவது உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை என்ன பண்ணுவேன்னா உடன்படிக்கைக்கு உட்படுத்தி. நான் தொடர்ந்து படிங்க. கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். யார் இந்த கலகக்காரவங்க, இவங்க தான் அந்த கூட்டி சேர்க்கப்பட்ட ஜனங்கள்ல இருக்கக்கூடிய 2 பேர். ஒருத்தவங்க கலகம் பண்ண மாட்டாங்க, ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ரெக்கார்டு வேணும்னா நீங்க இப்போ இஸ்ரேல் தேசத்தில் என்ன பண்ணலாமே பார்க்கலாம். இஸ்ரேல் தேசத்தில் இப்போ ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய நாடுகளை என்ன பண்ணுங்க, அழிங்க. இனி ஒரு கொஞ்சம் இடம் கூட என்ன பண்ணிடாதீங்க,
விட்டு கொடுக்காதீங்கன்னு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் உள்ளுக்குள்ளே இருந்து என்ன சொல்லுதுன்னா, இல்லை அவங்களோட நம்ம என்ன பண்ணிடலாம், சமாதானமாக போயிடலாம். இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த கலகக்காரர்கள் என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா, கூட்டி சேர்க்கப்பட்ட அந்த 2 வகுப்பாரில் ஒரு 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 வகுப்பார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மிகப்பெரிய கலகக்காரர்களாக இருப்பாங்க. இந்த கலகக்காரர்களை விட்டு பிரித்து எடுக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்தை என்ன பண்றாங்கன்னா அனுமதிக்கிறாங்க. தொடர்ந்து படிங்க. அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன், ஆனாலும் அவர்கள் இஸ்ரேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை, அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா இப்ப எங்கிருந்து புறப்பட பண்ணிடுவாராம், எங்கிருந்து புறப்பட பண்ணிடுவாராம், அதாவது இஸ்ரேல் தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை, அப்பொழுது நான் கர்த்தர் என்று என்ன பண்ணுவீங்க, அறிந்து கொள்வீங்கன்னா இவங்க கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணிடுவாங்க, முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இதுல இருந்து பிரிச்சிருப்பார்ல கொஞ்சம் பேரை இல்லைங்களா, கலகக்காரர்ல இருந்து பிரிச்சிருப்பார் இல்லைங்களா, அவங்க எவ்வளவு பேரா இருப்பாங்க, இந்த கீழே உள்ள அந்த எல்லோ இதுலயும் போட்டதையும் படிச்சு. இந்த வசனங்களில் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது எல்லா தேசங்களில் இருந்தும் உங்களை கூட்டி சேர்த்தாலும் உங்கள் மீது ஒரு சோதனையை நான் அனுமதிப்பேன். அந்த சோதனையில் உங்களை அனுமதிப்பது எப்படி இருக்கும் என்றால், என்னுடைய கோலின் கீழாக உங்களை வழிநடத்துவது போல் இருக்கும். அந்த கோலாகி சிட்சிக்கிற அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலர்கள் மீது தேவன் அனுமதிக்கிற கடைசி சோதனை யாக்கோபின் இக்கட்டு காலம். சோ இது ஒரு பெரிய இக்கட்டா இருக்கும். இதுல இருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் பேர் என்ன பண்ணிடுவாருங்க, கலகக்காரர்களை அழிச்சிட்டு கொஞ்சம் பேர் இருப்பாருங்க இல்லைங்களா, அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா படிச்சிடலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல், நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரேல் புத்திரருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரும் 100 பேர், அதாவது 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேர்னா எத்தனை விதத்தை புரிஞ்சுக்கலாம், 10ல் 1 1000ல் 100 அப்படின்னா இது எது அடையாளப்படுத்துது, 100ல் 10ல் 1 கொடுக்கணும்னாலே அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தசம பாகம் இல்லைங்களா. அந்த மாதிரி தேவன் எவ்வளவு பங்கு ஜனங்கள் எடுக்க போறாருன்னா ரொம்ப சொற்பமான ஜனங்கள் தான் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த கலகக்காரிலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஜனங்களாக இருப்பாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, பிழைப்பீர்கள்னா. இப்போ கூட்டி சேர்க்கப்பட்ட ஜனங்கள்ல கலகக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்துல போயிட்டாங்க. மீதம் இருக்கிறவங்க யார், மீதம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜனம். இப்போ நம்ம ஏற்கனவே ரோமர்ல 9ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லைங்களா, எவ்வளோ பேர் படித்தோம், மீதியானவர்கள்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா. இவங்களை பற்றி நிறைய இடங்கள்ல ஏசையா நிறைய இடங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மீதியா இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப பரிசுத்த ஜனமாக இருப்பாங்க. இவங்களை தேவன் எப்படி எந்த வழிமுறையில் தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா 1000 பேரில் 100 பேர் 100ல் 10 பேர் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாருன்னா, தேவனுக்கு ஆடையோ மாடையோ என்ன பண்ணுவாங்கன்னா தசம பாகம் கொடுப்பாங்க இல்லைங்களா. 10ல் 1 எப்படி இது பண்ணுவாங்கன்னா, அந்த ஆட்டுப்பட்டியில் ஆடுகளை உள்ளே விடுறதுக்கு முன்னாடி ஒரு கோலை என்ன பண்ணிடுவாங்க வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு ஆடு அனுப்புவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 வரும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டாப். அது யாருக்கு, தேவனுக்கு. இதுதான் அங்க அவங்க மத்தியில் இருந்த தசம பாகம். இதே மாதிரி இந்த கோலின் கீழே என்ன பண்ணுவாரு தேவன், கொண்டு போய் பிரித்து எடுக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப சொற்பமா இருப்பாங்க. வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10ல் 1 பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய ஆடு மாடுகளில் கூட தேவனுக்கென்று தசமபாகம் செலுத்த வேண்டும். அதை எப்படி செலுத்துவார்கள் என்று கேட்டால், அந்த ஆடு மாடுகளை கோலின் கீழ் செல்லும்படி செய்வார்கள். அதாவது ஆடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக ஆட்டுப்பட்டிக்குள் செல்ல வைப்பார்கள். செல்லும் போது கோலை கையில் வைத்துக் கொண்டு ஆடுகள் உள்ளே செல்ல செல்ல ஒவ்வொன்றாக எண்ணுவார்கள். 1 2 3 என்று எண்ணிக்கொண்டு 10வது எண்ணிக்கை வரும்போது அந்த ஆட்டின் மீது குறி போட்டு விடுவார்கள். அது யாருக்கும் சொல்லி பார்த்தோம்னா கர்த்தருக்கு. அப்படின்னா இப்போ தேவன் இந்த மீதியா இருக்கிற ஜனங்கள் மேல என்ன பண்ணிடுவான்னு சொல்லி பார்த்தோம்னா பர்டிகுலரா என்ன பண்ணிடுவாங்க, இது யாருக்கானவர்கள் சொல்லி பார்த்தோம்னா தேவனுக்கானவர். சரி, இவங்களை வச்சு தேவன் என்ன பண்ண போறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்தாங்களே கலகக்காரர்கள், அவங்க என்னாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த 38ஆம் வசனத்தை மீண்டும் படிச்சிடலாம் நம்ம. கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் அவர்கள் இஸ்ரேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது இவங்க என்ன ஆயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்கள் இஸ்ரேல் தேசத்துல என்ன பண்றது இல்ல,
பிரவேசிப்பதில்லை என்னும் போது சொல்லறுத்தமான இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்றது இல்லைன்னா இது குறிக்கிறது இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இஸ்ரேல் தேசம்னா என்னங்கிறத முதல்ல நம்ம என்ன பண்ணணுங்க புரிஞ்சுக்கிறோம். இஸ்ரேல்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேலில் நம்ம ஏற்கனவே பேசிக்கில் ஒன்று படிச்சிருப்போம். தேவனோடு மனுஷனோடு என்ன பண்ணுவான், அதுவும் இருக்கு. இஸ்ரேல்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனே அவர்களுடைய ஆளுகை. தேவன் இஸ்ரேல் தேவன் தான் அவங்களுடைய ஆளுகைங்கிறது தான் என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல். அப்படின்னா தேவனுடைய ஆளுகையான அந்த ராஜ்யத்துக்குள்ள யார் பிரவேசிப்பதில்லைன்னா இந்த கலகக்காரர்கள் யாருமே என்ன பண்றதில்ல, பிரவேசிப்பதே இல்லை இல்லைங்களா. அப்படின்னா எல்லாம் கவனிச்சு பார்க்கும்போது சபை எங்கே இருக்கும், மேலே இருக்கும். அந்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய விஷயத்துக்குள்ள யார் கடந்து வர்றதில்லைன்னா இந்த கலகக்காரர்கள் யாருமே என்ன பண்றது இல்லைங்க, முற்றிலுமா கடந்து வர்றதில்லை. ஆனால் இப்போ யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும்னா யார் இருப்பாங்க? இப்போ யார் இருப்பாங்க தேசத்தில்? இஸ்ரேல் தேசத்தில் யார் இருப்பாங்க? மீந்து போயிருக்கக்கூடிய ஜனங்கள் இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ இக்கட்டு காலம் எப்படி இருக்கும்? யாக்கோபினுடைய இக்கட்டு காலம் அல்லது மகா உபத்திரவம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. இது எப்படி இருக்கும்? இதுல பிரிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம சகரியால வசனம் படிக்கிறோம். படிங்க சிஸ்டர். சகரியா 14 அதிகாரம் வசனங்கள் 1 முதல். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பூமி எங்கும் உள்ள ராஜாக்களை அது என்ன பண்ணப்படுதுங்க, கூட்டி சேர்க்குது. எதுக்கு சொல்லி பார்த்தோம்னா பெரிய யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜனங்களையும் ஜாதிகளையும் நான் என்ன பண்ணுவேன், கூட்டுவேன். தொடர்ந்து படி. நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள் யாரை அடையாளப்படுத்தும் சொல்லி பார்த்தோம்னா அந்த கலகக்காரர்கள், துரோகிகள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தாங்க இல்லைங்களா, அவங்களை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. மீதியான ஜனமும் நகரத்தை விட்டு என்ன பண்றது இல்லை, அறுப்புண்டு போவதில்லை. இவங்க தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் கொஞ்சமா பிரிச்சு எடுத்தார் இல்லைங்களா. 10ல் 1, 100ல் 10, 1000ல் 100 பேர் இல்லைங்களா. இப்படி ரொம்ப குறைவா இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுக்கு உண்டான வழியே என்ன பண்ணாதுங்க. அதிகமாக ஜனம் இருக்கும்போது கூட கொஞ்சம் கவலை இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இருந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒன்றுமே செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. கர்த்தர் யுத்த நாளில் புறப்பட்டு போராடுவது போல போராடுவாருங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னாடி பார்க்கலாம். இப்போ மீந்து இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது சிறைப்பட்டு போகிறவங்க, கூட்டி சேர்க்கப்பட்ட ஜனங்கள்ல இருக்கக்கூடிய கலகக்காரர்கள் இல்லைங்களா. சிறைப்பட்டு போவதுன்னா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். இன்னொரு பாதி வகுப்பாருக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரெமனா. ரெமனானா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா மீந்து இருக்கிறது இல்லைங்களா, அல்லது பரிசு. அந்த அந்த இது மட்டும் படிச்சு இன்னொரு பாதி வகுப்பார். இந்த மீதியான ஜனம் என்பதுதான் ஆங்கிலத்தில் ரெமனானா. மிகவும் சொற்ப ஜனங்கள். யாக்கோபின் இக்கட்டு காலத்திற்கு பின்பும் இவர்கள் இஸ்ரேலில் இருப்பார்கள். மற்றவர்களால் சிறைப்பிடிக்கப்பட மாட்டார்கள், மரணத்திற்குள்ளாகவும் மாட்டார்கள், ஆனால் அவர்கள் தேசத்திலேயே இருப்பார்கள். தேவன் யாக்கோபின் இக்கட்டு காலத்தில் யுத்தம் செய்வதற்கு கொஞ்சம் முன்பதாக இந்த மீதியான பரிசுத்தமான ஜனத்தை ஆயத்தம் செய்து விடுகிறார். அப்போ நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா இப்ப யார் மட்டும் இருப்பாங்க? மீந்து இருக்கக்கூடிய ஜனம். இவங்க தான் யாருக்கு தேவை? தேவனுக்கு தேவை. இவங்களுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கும்? இவங்க நிலைமை இப்போ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்போ எல்லா நாடும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களால ஏற்கனவே இவங்க தேசத்தில் வந்து நிறைய இது பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு இவங்க அடுத்து என்ன யோசிப்பாங்கன்னா தாங்கள் தான் பரிசுத்தமான ஜனம்னு என்ன பண்ணாது இவங்களுக்கு தெரியறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. எல்லாரும் அழிகிறது போல் நம்மளும் என்ன பண்ணிடுவோம், இன்னும் கொஞ்சம் நாளில் அழிஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. இப்போ இவங்களுக்காக யார் போராடணும்னு படித்தோம்னா சகரியால கர்த்தர் யுத்த நாளிலே போராடுறது போல என்ன பண்ணுவாங்கன்னா போராடுவாங்க. சரி, கர்த்தர் அவரே வந்து இறங்கி போராடுவாரா? போராடுவாங்களா? யார் போராடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நம்ம ஏற்கனவே அறிந்த அறிவுகள் தான் இல்லைங்களா. முற்பிதாக்கள் வருவாங்க. சரி, ஓகே, முற்பிதாக்கள் வருவாங்க. இந்த யுத்தத்தை எப்படி செய்வாங்க? முற்பிதாக்கள் மூலமாக தான் செய்வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் யுத்த நாளிலே போராடுவது போல போராடுவார் இல்லைங்களா. சரி, இப்போ முற்பிதாக்கள் வரணும்னா இப்போ தேவனே கொண்டு வந்து இருந்தாங்க முற்பிதாக்கள் கொடுத்தா இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏன்னா முற்பிதாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே அவங்க கோர்ஸை முடிச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உயிர்த்தெழுதல் என்ன பண்ணல, நடைபெறலை. இப்போ என்ன பண்ணணும்? இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இப்போ தத்தளிச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு வழி இல்லாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு காலப்பகுதி, இந்த காலப்பகுதியில் அங்கிட்டு அடி வாங்கிட்டு யார் இருப்பாங்க? திரள் கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? இப்போ இதே இதுதான். இன்னும் திரள் கூட்டம் என்ன பண்ணலை, மறிக்கலை. நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மறித்த மாதிரிலாம் பாடங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கேட்டிருக்கோம். மறிக்கலை, அதுக்குள்ளான வசனங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா பின்னாடி படிப்போம்.
இப்போ மீந்திருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஜனங்களுக்கு இப்போ சுவிசேஷம் பண்ணக்கூடிய வேலை யாருடைய வேலையாக காணப்படும் சொல்லி பார்த்தோம்னா, யாருடைய வேலையாக காணப்படும்? திரள் கூட்டத்தினுடைய வேலையாக காணப்படும். ஏன்னா இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இனி யார் தான் வரணுங்கிற திட்டம் யாருக்கு மாத்திரம்தான் தெரியும். யாருக்கு மாத்திரம் தெரியும்? திரள் கூட்டத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். இல்லை இந்த மீந்திருக்கக்கூடிய பரிசுத்த ஜனங்களுக்கு தெரியுமா? நமக்கு முற்பிதாக்கள்னு ஒரு வகுப்பார் வருவாங்கன்னு தெரியுமா? வகுப்பார் வருவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவனுடைய திட்டமே தெரியாது. நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா இந்த திட்டம் இப்போ சபைக்கு தெரியும், நாளைக்கு யாருக்கு தெரியும்னா திரள் கூட்டத்துக்கு தெரியும். மாம்சத்தில் இருக்கக்கூடிய திரள் கூட்டம் உயிர்த்து எழுந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க அடி வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க மனசில் என்ன தோணுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ கண்டிப்பாக சுவிசேஷம் நம்ம என்ன பண்ணோம்னா சொல்லணும். யாருக்கு சொன்னால் யாருடைய காலப்பகுதிங்கிறத இதை என்ன பண்ணுவாங்கன்னு நிர்ணயிப்பாங்க. சரி, இப்போ நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம்னா இது யாருடைய காலப்பகுதி? உலக ஜனங்களுடைய காலப்பகுதியா, பேர் சபையினுடைய காலப்பகுதியா? நாம் எங்கே வலைய போடுறோம்? அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அதில் தானே வலைய போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மீன் பிடிக்கிறோம். கரெக்டாக இல்லைங்களா? அன்புடன் கூடிய சத்தியத்தை போட்டு அங்கே தானே வெளியே எடுக்கிறோம். அது இல்லாமல் உலக ஜனங்கள்ட்ட போய் பிடிக்கிறோமானா இல்லை. ஏன்னா அது யாருக்குடைய காலப்பகுதி இல்லைங்கிறது நமக்கு தெரியும். இதே மாதிரி திரள் கூட்டத்துக்கு இது யாருடைய காலப்பகுதிங்கிறது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா தெரியும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மீந்திருக்கும் ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய காரியத்தை இவங்க அறிவிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. இவங்களுக்கு முற்பிதாக்கள் வரணுங்கிற ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்களை யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திரள் கூட்டம் தான். இவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான், ஆலோசனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான், இவங்க எல்லாம் அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து வேண்டுதலில் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க இப்போ மீந்திருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அல்லது தேவனை பற்றி, கிறிஸ்துவை பற்றி, சபை பற்றியும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லுவாங்கிறதுக்கு என்ன ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா உன்னத பாட்டில் என்ன இருக்குன்னா ஒரு ரெக்கார்டு. இப்போ உன்னத பாட்டில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நிறைய விஷயங்களில் வேறு கோணங்களில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா படிச்சிருக்கோம். சபை அதில் முக்கியமாக இருக்கிறது மணவாளன். அப்புறம் வந்து பார்த்தோம்னா யார் இருக்காங்க? சபை. இன்னொன்று யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா திரள் கூட்டம், இல்லைங்களா? இதில் பர்டிகுலராக சபை முடிஞ்சதுக்கப்புறம் திரள் கூட்டம் அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தோம்னா அதாவது உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். 5ஆம் அதிகாரம் வசனம் 2 படிக்கலாம். உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். நனைந்திருக்கிறது என்றார். ஆனால் இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா திரள் கூட்டம். இவங்க எந்திரிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இல்ல. வசனம் 6 படிச்சிடலாம். 6ஆம் வசனம், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை போய்விட்டார். நேசரோ இல்லை போய்விட்டார். இதை மத்தேயுவில் நம்ம படிக்கும்போது புத்தி இல்ல அந்த 5 கண்ணிகளோடு கதவை என்ன பண்ணப்பட்டுச்சுங்க? அடைக்கப்பட்டுச்சு. இந்த அம்மாவுடைய கதவை திறந்து பார்க்கும்போது இங்க யார் சொல்லி பார்த்தோம்னா நேசர் இல்லை, அதாவது கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை போய்விட்டார். தொடர்ந்து படிங்க. அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. மறு உத்தரவு கொடுக்கவில்லைனா இப்ப கம்ப்ளீட்டா என்ன முடிஞ்சிருச்சு? மாரிக்காலமும் சென்றது, கோடை காலமும் சென்றது. நாமும் என்ன பண்ணவில்லை? ரட்சிக்கப்படலை. இப்போ இவங்க எங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரத்துக்குள்ளதான் இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7ஆம் வசனம் படிச்சிருக்கோம். 7ஆம் வசனம், நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். இவங்க யார்? நகரத்திலே காணப்படுகிற காவலாளர். இதுக்கு நம்மளுடைய மூது சோறு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. யாரும் சொல்லி பார்த்தோம்னா யாருங்க? யார் சொல்லி பார்க்குறோம்னா பாபிலோன். மகா பாபிலோன்ல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அடி வாங்குவாங்க, இல்லைங்களா? அதான் பார்க்குறோம். நகரத்தில் உள்ள காவலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா என்னை கண்டு அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் எல்லாமே யார் தாடையப்படுத்துன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்ன இதை வாங்கியிருப்பாங்க தெரியுங்களா? மிருகம் சொரூபத்தினுடைய ஆவியை வாங்கி உச்சக்கட்ட அதிகாரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ 8ஆவது வசனம் படிக்கலாம் பாருங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசர்களை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று. இப்ப இந்த எருசலேமின் குமாரத்திகள் யார்? இப்போ எருசலேமின் குமாரத்திகள் யாரு? மீந்திருக்கக்கூடிய ஜனங்கள். ஏன்னா ஒரு எருசலேமின் குமாரத்தை என்ன பண்ணியாச்சு? மேலே போயாச்சு. திரள் கூட்டத்துக்கு எருசலேமின் குமாரத்திகள் இல்லை. ஏன்னா அவங்க தான் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நகரத்தின் காவலர்கள்ட்ட அடி வாங்கிட்டு எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா எங்கே போகிறாங்க? அவங்க போய் நிற்கிறாங்க. யார்ட்டனா? எருசலேமின் குமாரத்திகள்கிட்ட போயிட்டு இப்போ யாரை பற்றி விட்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவ ஃபுல்லாக கம்ப்ளீட் திட்டங்களை என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இவங்க சொல்லும்போது அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரும் அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, யாருக்கு தெரியும்? திரள் கூட்டத்துக்கு அவ்வளோ பக்காவாக தெரியும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இவங்க அடையக்கூடிய வேதனையும் தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ந்து படிச்சிருங்க வசனத்தை. எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்மளுடைய மூத்த சகோதரர் எழுதின விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்களா? அதை கீழே உள்ளதை படிச்சிருங்க. The foolish virgins finally succeed in interesting the Jews in the message of the gospel. அதை சக்சஸ் பண்ணிடுவாங்களா? அவங்க போய் என்ன பண்ணிடுவாங்களா? அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணிடுவாங்களா சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சக்சஸ் பண்ணிடுவாங்க. எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் ஏன் இருக்கீங்கன்னா, ஏன் உங்களுக்கு இப்போ எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மத்தியில் போய் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. சரி, சொன்ன உடனே இவங்க ஏற்றுக்குருவாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொண்டே ஆகக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா இப்போ இவங்களுக்கு யார் இல்லை, யாருமே இல்லை. இவங்க இதிலிருந்து இவங்க என்ன பண்ணணும்னா வெளியில் போகணும் இல்லைங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எருசலேமின் குமாரத்திகள் மீந்திருக்கும் பரிசுத்த ஜனத்தை அடையாளப்படுத்துது. இப்போ அடுத்த 6வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, வசனம் படிச்சிடலாம். உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே உன் நேசர். இவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? உன் நேசர் எங்கே போனார்? யார் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து யார்கிட்ட கேட்குறாங்க? திரள் கூட்டம். அப்படின்னா இவங்களுக்குள்ள மிகப்பெரிய கான்வர்சேஷன் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அப்படின்னா இப்போ யாரை பற்றி இவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரேன்சம், தேவனுடைய திட்டம். இதுக்காக சபைன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. இப்போ மீந்திருக்கும் பரிசுத்த ஜனம் யாரை பற்றி படிப்பாங்க? யாரை பற்றி படிப்பாங்க? நம்மளை பற்றி படிப்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா, சபையை ஆனவர்களை பற்றி என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா படிப்பாங்க. உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னுடனே கூட நாங்களும் அவரை என்ன பண்ணுவோம், தேடுவோம்னா. இனிமே எங்களுடைய வாழ்க்கை எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா, மேசியாவை நாங்கள் என்ன பண்ணுறதுங்க, ஏற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா? தேவன் சும்மா இவங்களை உடனே காப்பாற்றிடுவாரா? காப்பாற்றுவாரானா? காப்பாற்றவே மாட்டார். என்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டு நாம் இவ்வளோ பெரிய அழைப்புக்குள்ளே வந்தோமோ, இதே மாதிரி நாளைக்கு உலக ஜனங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு ரூட் காஸ்ட் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மீந்திருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஜனம். இவங்க மத்தியில் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன ஆலோசனை கொடுப்பாங்க? எல்லாமே நீ உங்களுக்கு தேவனுடைய திட்டம் இவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ யாரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க? இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா? ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா இல்லைங்களா? அவருடைய ஈடுபலி விசுவாசிருப்பாங்களா? நிச்சயமாக விசுவாசிருப்பாங்க. இவர் தான் மேசியா அப்படிங்கிற விசுவாசிருப்பாங்கன்னா விசுவாசிருப்பாங்க. இப்போதான் எது நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா படிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். பாருங்க, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நான் என்ன பண்ணுவேன், ஊற்றுவேன். அதாவது விண்ணப்பத்தின் ஆவினா என்ன சொல்லலாம்? வேண்டுதல் பண்ணா தேவன் இனிமே என்ன பண்ணுவாருங்க, கேட்பார். இவங்க வேண்டுதல் பண்ணணுங்கிறதுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விண்ணப்பத்தினுடைய ஆவி. இன்னும் உதாரணத்தை சொல்லணும்னு வைங்க, கொர்நேலியு அவர் ஜெபம் பண்ணார், கேட்டாச்சா? தேவன் கேட்டாரா? தேவன் கேட்டாரா? கேட்டாரா? அவருடைய சமூகத்தில் எப்படி இருந்துச்சுன்னா நினைப்பூட்டுதலாக இருந்துச்சு. கரெக்டுங்களா? உடனே என்ன பண்ணாருன்னா பேதுரு அனுப்பி, பேதுரு வந்து என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே கம்ப்ளீட்டாக இயேசு கிறிஸ்து அவங்க யார் எல்லாமே சொன்னதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவி அவங்களுக்கு அங்கே என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா வழங்கப்பட்டுச்சுன்னு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே ஒருத்தவங்க வந்து சொல்லி அதுக்கப்புறம் இவங்க ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த விண்ணப்பத்தின் ஆவியை யார் கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் கொடுப்பாங்க இல்லைங்களா? தொடர்ந்து வசனம் படிச்சிருங்க. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஒருவேளை திரள் கூட்டம் வந்து சொல்லணும்னா இவங்களுக்கு தெரியுமா குத்தினவர் யாருன்னு தெரியுமா? குத்தினவர் பரபாஸ் கூட இருந்தவர் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமே ஒழிய, ஆனால் அவர் தான் மேசியாங்கிறத யாரோ ஒருத்தவங்க விட்னஸ் பண்ணணும். நம்மளாம் எப்படி போடுறது, கனவுலேயே நம்ம சத்தியத்தை கண்டு அப்படி வந்துட்டோம்னா இல்லை, யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்க, நமக்கு சொன்னாங்க திட்டங்கள் இப்படி இருக்கு, நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் இப்படி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்
இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், அதை ஊர்ஜிதப்படுத்தி வந்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஜனங்கள் வரும்பொழுது அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் நான் என்ன பண்ணுவேன்னா ஊற்றுவேன். இப்போ இவங்க மத்தியில் இவங்க இப்போ என்ன ஆயிட்டாங்க, இந்த ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க, பரிசுத்தம் ஆயிட்டாங்க இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாங்க இல்லைங்களா? இவங்களோட தேவன் இனி அடுத்து என்ன பண்ணால் நல்லா இருக்கும், உடன்படிக்கை பண்ணால் நல்லா இருக்கும் இல்லைங்களா? இந்த உடன்படிக்கை மகா உபத்திரவம் பெரிய அளவில் போயிட்டு இருக்கும்போது நடக்குங்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டில் நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெரிய நிழல் இருக்கு. அதாவது புதிய உடன்படிக்கை, ஏன் புதிய உடன்படிக்கை உங்களுக்கு வரணும்? பழசை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, என்ன பண்ணிட்டாங்க, அவங்க செயலுக்க பண்ணிட்டாங்க. இவங்களோடு மாத்திரம்தான் புதிய உடன்படிக்கை போட்டால் கரெக்டாக இருக்குமே ஒழிய உலக ஜனங்கள் மத்தியில் போய் புதிய உடன்படிக்கை போட்டால் கரெக்டாக இருக்குமா? அதனால தேவன் என்ன பண்ணுறாருங்க, நான் யூதா குடும்பத்தோடும் அங்கே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா உடன்படிக்கை என்ன பண்ணுறாங்க, ஸ்தாபிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ மகா உபத்திரத்தினுடைய உச்சத்தின் போது புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும். இதுக்கு என்ன நிழல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மோசே பழைய உடன்படிக்கையை வாங்க போனார் இல்லைங்களா? அப்போ என்ன நடந்துச்சு, மேல இருந்து படிச்சிருந்துச்சு. இந்த விளக்கத்தை தொடர்ந்து நாம் காண்பதாவது, இந்த மோசே மலையின் மேலே சென்று நிழலாக மகிமை அடைந்த பிறகு, இது நான் இங்க பக்கம் மட்டும் போட்டிருக்கேன், இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா 4வது வால்யூம்ல இருந்து எடுக்கப்பட்டது. தொடர்ந்து படிச்சிருங்க. அவரது முகம் பிரகாசித்தது, அவரை இஸ்ரேலரால் ஏறெடுத்து பார்க்கவும் முடியவில்லை. இது மகிமையின் சபையின், அதாவது கிறிஸ்து தலை மற்றும் சரீரம் முழுமையை அடையாளமாக காட்டுவதாக தெரிகிறது. மேலும் அதன் பின் ஜனங்களுக்கு முன்னதாக ஒரு முக்காட்டை மோசே அணிவதும், சீனாய் மலையில் கர்த்தரோடு இருக்கும்போது அதை விலக்கி விடுவதும், ராஜ்யத்தின் பூமிக்குரிய பகுதியில் மகிமையானது மறைக்கப்பட்டதாக இருந்து ஜனங்களிடம் பேசுவதற்கும் பிரதிநிதிகளாக இருந்து கிறிஸ்துவிடம் நேரடியாக கேட்டு மக்களுக்கு தெரிவிக்க போகிறவர்களாகிய பூமி எங்கும் பிரபுக்களாக இருக்க போகிறவர்களை நிழலாக காட்டுவதாக தெரிகிறது. அப்ப நம்ம கவனிச்சு பார்க்கும்போது எப்படி அங்க இடி மின்னல்கள் மத்தியில அங்க ஒரு உடன்படிக்கை அங்க கொடுக்கப்பட்டுச்சோ, அதே மாதிரி இடி முழக்கம் அப்படிங்கறதெல்லாம் எதை அடையாளப்படுத்தும் சொல்லி பார்த்தோம்னா மகா உபத்திரவத்தினுடைய உச்சகட்டத்தில் இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணப்படும் சொல்லி பார்த்தோம்னா புதிய உடன்படிக்கையை தேவன் என்ன பண்ணுவார் சொல்லி பார்த்தோம்னா ஸ்தாபிப்பார். இந்த புதிய உடன்படிக்கை முதல்ல யார் மத்தியில் ஸ்தாபிக்கப்படும் சொல்லி பார்த்தோம்னா மீந்திருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணணும்னா ஸ்தாபிக்கப்படும். வசனம் படிச்சலாம். எரேமியா 31:31. எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். பாருங்க, நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன். பழைய உடன்படிக்கை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நியாயப்பிரமாணம். யார் மத்தியில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சோ இல்லைங்களா, அதே நேரத்தில் அந்த புது உடன்படிக்கை யார்கிட்ட தான் கொடுக்கப்படணும்னா அவங்கள்ட்ட தான் என்ன பண்ணப்படணும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த புது உடன்படிக்கை கொடுக்கப்படணும் இல்லைங்களா. இப்படி கொடுத்துருக்கும் போது இப்போ இங்கே யார் தேவையில்லை, இந்த பூமிக்கு இப்போ யார் தேவையில்லை. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும், அங்கே இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ யார் தேவையில்லை இந்த மகா உபத்திரத்தில்? யாருடைய வேலை முடிஞ்சிருச்சு? இப்போ லோத்தருடைய வேலை என்ன பண்ணிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு இல்லைங்களா. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. லூக்கா 17:29. லூக்கா 17:29. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே, பாருங்க, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே இப்ப புரிஞ்சுக்கலாம். இப்போ லோத்து யார் அடையாளப்படுத்துறாரு? திரள் கூட்டம், அவங்கள தான் அடையாளப்படுத்துறாரு. ஆபிரகாம் சபையை அடையாளப்படுத்துறாரு. லோத்தினுடைய மனைவி யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா 2ஆம் மரணத்தினுடைய வகுப்பார அடையாளப்படுத்துறாரு. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட போது அப்படின்னா இந்த மகா உபத்திரவத்தினுடைய நாட்கள்ல இந்த பூமி எப்படி இருக்கும்னா எப்படி இருக்குங்க, என்னவா இருக்கும்? சோதம் குமோரை போல இருக்கும். இப்போ லோத்தினுடைய வேலை என்ன பண்ணிருச்சுங்க, முடிஞ்சிருச்சு. லோத்தை என்ன பண்ணிடலாம்னா அவங்க மரணத்துக்குள்ள என்ன பண்ணிடலாம், அனுப்பிச்சிடலாம். லோத்து இப்போ தேவையா? அப்போ லோத்தினுடைய விஷயம் என்ன பண்ணிருச்சுங்க, முடிஞ்சிருச்சு. இனி யாருக்கு இருக்கக்கூடிய வேலைன்னு சொல்லி பார்த்தோம்னா மீந்திருக்கக்கூடிய பரிசுத்த ஜனங்களுக்கும் அடுத்து உலகத்துக்கு இருக்கக்கூடிய வேலை. இப்போ லோத்து என்ன பண்ணியாச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா பிறப்பட்ட உடனே இவங்களோட வேலை முடிஞ்ச உடனே மறுபடியும் எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ணும்னா அது தேவன் யாரும் நிரூபிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கும் இல்லைங்களா. கர்த்தர் யுத்த நாட்டிலே புறப்பட்டு போராடுவது போல போராடக்கூடிய அந்த காலப்பகுதிக்குள்ள இவங்க யார் தேவையில்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே திரள் கூட்டம் தேவையில்லை. அவங்களுடைய கோர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிருவாங்க. சரிங்களா. இப்போ தனித்து நிற்கக்கூடிய இந்த மீந்திருக்கக்கூடிய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் எல்லா காரியத்தையும் மறைஞ்சதுக்கு அப்புறம் புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டு, புது உடன்படிக்கைங்கிறது ஒரு வகுப்பார் மத்தியில் அப்படி நிறுத்தி போடுறது கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கடைசி விஷயம் வரைக்கும் போகுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். 1000 ஆண்டு அரசாட்சி வரைக்கும் அதனுடைய காரியங்கள் அதனுடைய தொடர்ந்து போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ இவங்க மத்தியில் இப்போ ஸ்தாபிக்கப்பட்டு இப்போ நடந்துட்டு இருக்கும்போது அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தர் யுத்த நாளிலே புறப்பட்டு போராடுவது போல போராடணும். இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து விண்ணப்பத்தின் ஆவியை தேவன் கொடுத்துட்டார்ல, இப்போ என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா இவங்களுடைய உதவிக்கு
தேவன் இந்த திட்டத்தில் யாரை வச்சுருக்காங்களோ அவங்களுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ முற்பிதாக்கள் எப்படி உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னா, ஜெபம் பண்ணுற வரைக்கும், விண்ணப்பத்தின் ஆவி அங்கே ஊற்றப்பட்டு அதனுடைய வேலை நடக்கிற வரைக்கும் யார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, முற்பிதாக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வசனம் படிச்சிடலாம். மீக 5:5 இவரே சமாதானக்காரனர், அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். அப்படின்னா இப்போ அந்த மீதியா இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த நகரத்தில் அறுப்புண்டு போவதில்லை, யுத்த நாளிலே கர்த்தர் போராடுவது போல போராடக்கூடியதற்காக இப்போ இவங்க ஜெபம்ன்றத ஆங்கிலத்தில் படிச்சு பார்த்தோம்னா, படிச்சிருங்க சிஸ்டர். And this man shall be the peace when the Assyrian shall come into our land, and when he shall treat in our palaces, then shall we raise. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா, நாம் எழுப்புவோம். அப்படின்னா எப்படி எழுப்புறது? இப்போ நமக்கு தெரியும் உயிர்த்தெழுனுடைய கான்செப்ட் நம்ம கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னாடி கூட படித்தோம் இல்லைங்களா? இன்னும் அதுக்கு முன்னாடி கூட நம்ம படிச்சிருக்கோம். ஒரு ஜனங்கள் உலகத்தினுடைய உயிர்த்தெழு நடக்கும்போது ஒரு ஜெபம் நடக்கணும். ஜெபம்னா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ வரலைன்னு வைங்க, அவங்கள நான் என்ன பண்ணணும் நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உயிர்த்தெழுந்து வந்துடுவாங்க இல்லையா? ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதே மாதிரி தென் ஷால் வி ரைஸ் அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம்னா, நாம் எழுப்புவோங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா இவங்க வேண்டும் போது அங்கே யார் வந்துடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே இஸ்ரேலுக்கு தேவையான மேய்ப்பர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, முற்பிதாக்கள் அங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்துடுவாங்க இல்லைங்களா? அப்போ இவங்களை பற்றி நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு, ஏசாயாலையும் சொல்லப்பட்டிருக்கு. வசனம் படிச்சிடலாம். ஏசாயா 1:25 முதல், நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இதுக்கப்புறம் நீதிபுரம் என்றும் சத்தியபுரம் என்றும் இது கடையில் ஒன்று நடக்கணும். அதான் என்ன சொல்லி பார்த்தோம்னா, அந்த போராடக்கூடிய ஒரு நாள் இல்லைங்களா? அப்போ அதில் இப்போ இவங்களுக்கு ஆலோசனை யார் வழங்குவா? முற்பிதாக்கள். எப்படிலாம் ஆலோசனை வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சும்மா ஒரு விஷயம் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் நிறைய என்ன இருக்குங்க இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிறைய ஆலோசனைகளை யார் கொடுப்பாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க இல்லைங்களா? இந்த நாளில் முற்பிதாக்களுடைய அவங்க எப்படி, முற்பிதாக்கள் மட்டும் இல்லை, இந்த மீந்து இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிடலாம். சகரியா 12 வசனம் 6 முதல். சகரியா 12 முதல், அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். அந்நாளிலே தள்ளாடினவன் எப்படி இருப்பாருங்களா? தாவீதை போல இருப்பான். ஏன் தாவீதை சொல்லணும்? அவரு என்ன விசேஷம் இதை சொல்றீங்க? ஸ்ட்ராங். சரி, நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தாவீது மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தவர் யாருமே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. சவுல் துரத்தும் போதெல்லாம் அவருக்கு வயசானாலும் என்ன பண்ணிட்டே இருந்தாருங்க, அப்படியே போயிட்டே இருந்தார் இல்லையா? அந்த அளவுக்கு மன உறுதி யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பரிசுத்த மீந்திருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன பண்ணிடும்னா வந்து தொடர்ந்து படிங்க. தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலவும் இருப்பார்கள். அப்படின்னா எப்படி இருக்கும் இப்போ அந்த டைம்ல? ஏன்னா இப்போ இங்க என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்தவித அழுக்கும் இல்லை, எந்தவித நிர்விசாரமும் இல்லை, எந்தவித பெருமையோ அகந்தையோ யார் மத்தியில் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மீந்து இருக்கக்கூடிய பரிசுத்த ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணாதுன்னா இருக்காது. அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் அழிக்க பார்ப்பாங்க. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இது முடியக்கூடிய ஸ்டேஜ், யுத்தம் வலுத்து முடியக்கூடிய ஸ்டேஜ் இல்லைங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டெக்னாலஜி எப்படி இருக்கும். டெக்னாலஜினுடைய உச்சகட்டம் என்ன பண்ணியிருக்கும்னா இருக்கும் இல்லைங்களா? இப்போ முற்பிதாக்கள் தான் என்ன பண்ணி ஆகணும், இதை ஹேண்டில் பண்ணி ஆகணும். எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போது எப்படின்னு கவனிச்சு பார்த்தோம்னா, இப்போ நாம் இருக்கோம் இல்லைங்களா? நம்மளை வந்து ஒரு 20-25 வருஷம் ஒரு எங்கேயோ ஜெயிலையோ வனாந்திரத்துலேயோ கொண்டு வச்சுட்டாங்க, தொலைத்தொடர்பு இல்லாத இடத்துல வச்சுட்டாங்க. ஒரு 20 வருஷம் கழித்து நம்ம வெளில வரோம். வந்தோம்னா நமக்கு என்ன தெரியும்? என்ன தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இல்லைன்னு டச் ஃபோன் இல்லை, ஆனால் இப்போ இருக்குது. ஏன்னா அது கூடவே நம்ம என்ன பண்ணிட்டோம்,
ட்ராவல் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒருத்தர் கொண்டு இது டச் பண்ண அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருங்க, திருப்பி திருப்பி பார்ப்பார் இல்லைங்களா. இப்போ உயிர் தெளிந்து வரக்கூடிய முற்பிதாக்களும் எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினச்சிடவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தேவன் எப்படி கொடுத்துருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இது 4th வால்யூமில் உள்ளதான் படிச்சிடலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் சகல தீர்க்கதரிசிகளும் உயிர்த்தெழும்பும் போது மறுபடியும் ஒன்று கூட்டி சேர்க்கப்பட்ட இஸ்ரேலரின் இடையே தோன்றுவார்கள். யாக்கோபின் கோகு மாகோகுடன் ஆன கடைசி உபத்திரவ காலத்தின் முடிவில் அவர்களுடைய மிக உயரிய மன வலிமையானது விரைவில் இவர்களை மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டும். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப அந்த காலத்துக்கே உரிய சூப்பர் நேச்சர் பவர் உடையவங்களா இருப்பாங்க. எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில்? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போது நிறையா நாடுகளில் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ரோபோட் பண்ணுறாங்க, யுத்தத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு என்ன நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி என்ன வந்தாலும் சரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய அறிவு அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணும்னா அங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து படிங்க. அது மட்டுமின்றி அவர்களுடைய பூரண சிந்தையானது இந்நாளின் ஞானத்தையும் கண்டுபிடிப்புகளையும் மிக விரைவில் கிரகித்துக் கொள்ளும். மேலும் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஜனங்கள் கேட்ட இயேசுவை போல் பலவிதங்களில் அசாதாரணமானவர்கள் இருப்பார்கள். ஆனா பார்க்கும்போது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த வசனம் கூட நீங்க படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இயேசுவை போல இருப்பாங்களாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முதலாம் வருகையில் வந்திருக்கும் போது என்ன கண்டுபிடிச்சாங்க அந்த ஜனங்கள் சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிருங்க. யோவான் 7:15 அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. முற்பிதாக்கள் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சு போனவங்க. அவங்க நம்ம இல்லாமல் பூரணராக முடியாதுன்னு பாக்குறோம். அப்படி அவங்க எந்திரிச்சு வரும்போது இப்ப எப்படி கிரகிச்சு கொள்வாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். வேறுபட்டு காண்பார்கள் இல்லைங்களா. ரொம்ப வித்தியாசமா அங்க அவங்க செயல்படக்கூடிய விஷயம்லாம் இருக்கு இல்லைன்னா. நல்லா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் முறியடிக்கிறதுக்கு மனுஷனாலே இல்லை. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே இன்னைக்கு போயிடுச்சு இல்லைங்களா. கோடிங்கிறாங்க, பைத்தான்ங்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ஜாப்லாம் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அடுத்த உலகமே எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா டெக்னாலஜி. சாட் ஜிபிடி, ஜெமினி அப்படி என்னமோ என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கே நமக்கு என்ன வேணும், ஒரு காலப்பகுதி வேணும் போல தெரியுது. சரி இனிமேல் பைத்தானு இந்த மாதிரி கோடிங்லாம் படிக்கலாம்னு போய் சேரணும்னா எப்படி ஒரு 5 வருஷம் என்ன பண்ணணும், படிக்கணும். அதுக்குள்ளே என்ன ஆயிரும், வேற ஒரு டெக்னாலஜி வந்துடும் இல்லையா. அப்போ உயிர் தெளிந்து வந்த முற்பிதாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே தான் நம்ம படிக்கிறோம், இயேசுவை போல இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவருடைய சீஷர்களும் அப்படித்தானே இருந்தாங்க. அவங்களுடைய சீஷர்களை சொல்லும் போது கூட இவங்க பேதமை உள்ளவங்களாச்சு, இவங்களுக்கு எப்படிப்பா இப்படி பாசையெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா. அப்போ கண்டிப்பாக பார்க்கும்போது இங்கே ஒரு விசேஷித்த விஷயத்த முற்பிதாக்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாருன்னா கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம். இவர்கள் மத்தியில் இந்த அறிவு பெருக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றுமே என்ன பண்ணிருங்க இல்லாமல் போய் இல்லைங்களா. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு வரக்கூடிய டியூப் லைட்டு என்னென்னமோ இருக்குது. இதுக்கு சோர்ஸ் எங்கே இருக்குது, சோர்ஸ் எங்கே இருக்குது, கரண்ட்டுங்களா. கரண்ட்டில் இருக்கக்கூடிய பீஸை கழட்டிட்டா வருமா. இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆனால் நம்ம இப்போ யூகிக்க முடியல. தேவன் அந்த நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை செய்வாங்க இல்லைங்களா. அப்போ அதுதான் பார்க்குறோம், அங்கே அப்படி அந்த அளவுக்கு இருப்பாங்க இல்லைங்களா. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா தொடர்ந்து வசனம் படிச்சு அந்த விஷயங்களை படிச்சிருங்க. இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் மற்ற மனுக்குலத்தாரை போல இருக்க மாட்டார்கள். பொதுவாகவே உலகத்தின் உபத்திரவம் தற்போதுதான் ஆரம்பித்திருக்கும் போது அவர்களுடைய உபத்திரவம் முடிந்துவிட்ட ஒன்று என்ற உண்மையினால் மட்டுமின்றி ஆதாமில் இழந்து போன தேவ சாயல், சரீர பிரகாரமான பூரண வல்லமை ஆகியவற்றையெல்லாம் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டவர்களாக பூரண மனிதராக இருப்பார்கள். இப்படியாக தங்களுடைய உத்தமத்திற்கு உரிய பலனை அவர்கள் அடைந்து படியினால் மாறுபட்டவர்களாக இருப்பார்கள். இப்படியாக பூமியின் பிரபுக்களாகவும் அதிகாரிகளாகவும் மட்டும் இல்லாமல் கிறிஸ்து மற்றும் அவரது சபை என்ற பரலோக ராஜ்யத்தின் பூமிக்குரிய பிரதிநிதிகளாய். இப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமான விஷயமா இருப்பாங்க. இப்போ இவங்களால இந்த யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்தை முடிவு கொண்டு வர முடியுமா, முடியாதுங்களா. தேவன் இவர்கள் வைத்து என்ன பண்ணுவாருன்னா பண்ணுவார் இல்லைங்களா. அந்த அளவுக்கு அங்கே இருக்கும். சரி, இந்த இப்போ மீதியா இருக்க ஜனங்கள் மத்தியில் உடன்படிக்கை போட்டார்ல இல்லைங்களா. மகா உபதத்தில் என்ன நம்மளுடைய கோட்பாடு என்ன ஏற்கனவே நம்ம படித்து நம்மளுடைய சிந்தையில் அதிகமாக ஊறி போனது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மகா உபதத்தில் எல்லாரும் என்ன பண்ணிடணும், செத்துறணும். ஆதாமுக்குள்
மரிக்கிறது போல எல்லாரும் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படணும்னா மரிக்கணுமே பிரதர் அப்படின்னா இவங்க என்ன பண்றது இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே என்ன பண்றது இல்லை, மரிக்காம கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க. இதை பற்றி நம்ம ஆழமா பார்க்க வேண்டியதில்லை. ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பிரதர் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க இல்லைங்களா? அப்போ வசனம் படிச்சேங்க சிஸ்டர். மத்தேயு 16:28 இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இவங்க அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா வேற ஒரு ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க. சரி, இப்போ போறவங்க இப்போ உயிர்த்தெழுதலுடைய கோட்பாடு என்ன? பரிபூர்ணமான சரீரம் இருக்கும் இல்லைங்களா? பரிபூர்ணமான சரீரம் இருக்கும். ஆனால் சிந்தை என்னவா இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்காது இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் பரிபூர்ணமான சரீரம் சொல்லி பார்க்கும்போது நொடம் ஊனம் இந்த மாதிரி இருக்குமா? ஒருவேளை இவங்க மீந்திருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படியே போகிற ஜனங்களுக்கு ஒருத்தருக்கு கை இல்லை, நுடமா இருக்காரு, அவருக்கு எப்படி சரியாகும்? உயிர்த்தெழுதலுடைய கோட்பாடு கொஞ்சம் இடிக்குதே. ஏன்னா உயிர்த்தெழுதலுடைய கோட்பாடுல எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள மரித்து ஆதாமுக்குள்ள மரித்து கிறிஸ்துவுக்குள்ள உயிர்த்தெழுதலுங்கிற கோட்பாடு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம படிச்சிட்டோம். ஆனால் ஒருத்தர் நுடமா இருந்தா அவருக்கும் தேவன் என்ன பண்ணுவாருங்க, அவர் சரியா வாழும் பட்சத்தில் அற்புதமாக அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கா? என்ன சார், இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு இதில் நீ வராது, நம்ம என்ன பண்ணுறோம்னா விசுவாசிக்கிறோம். அப்போ இவங்க இந்த நல்லா கொஞ்சம் பாருங்க, இந்த மீந்திருக்கக்கூடிய ஜனங்களை வைத்து தான் தேவன் என்ன பண்ண போறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்து ஒவ்வொன்றையும் என்ன பண்ண போறாரு, முற்பிதாக்கள் மூலம் இந்த உலகத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு ரூட் காஸ்டா யாரை தேவன் பயன்படுத்துறாரு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இந்த மீந்திருக்கக்கூடிய பரிசுத்த ஜனங்களை. சரி, இப்போ யாக்கோபினுடைய இக்கட்டு காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆசீர்வாதமான ஒரு காலம் இப்படி உள்ளே போகும்போது முற்பிதாக்களும் சபையும் எப்படி இருக்கும்? முற்பிதாக்களும் அல்லது இயேசு கிறிஸ்து சபை இவங்களுடைய உறவு எப்படி இருக்கும்னா ஏற்கனவே ஒரு பார்த்துருக்கோம். யோனாத்தானன் தாவீதை போல என்ன பண்ணோம்னா இருக்குன்னு பார்த்துருக்கோம். இதுக்கு நம்மளுடைய பிரதர் எழுதும்போது எப்படி எழுதியிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா இந்த வசனத்தை மேற்கொண்டு வசனம் படிங்க சிஸ்டர். யோவான் 1:51 பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது நமக்கு தெரியும், இது யாருடைய நிகழ்வு வச்சு பேசப்படுறதுன்னா யாக்கோபினுடைய நிகழ்வு இல்லைங்களா? யாக்கோபு யார்? இப்போ யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் தேசம் இல்லைங்களா? இப்போ அந்த ஏனில என்ன பண்றாங்கன்னா யாக்கோபு படுத்திருக்கும் போது தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் இல்லைங்களா, வானத்துக்கும் பூமிக்கும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த ஆசீர்வாதமான காலப்பகுதியில் மேலிருந்து உன்னை கொண்டு வரணும், கீழே இருந்து உன்னை மேலே கொண்டு போகணும். தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் இந்த ஒரு விஷயத்தை யார் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா படிச்சிடலாம். ராஜ்யத்துக்கும் அதன் பூமிக்குரிய பிரபுக்களுக்கும் உள்ள நெருக்கம். நாம் எதிர்பார்க்க வேண்டியபடி ராஜ்யத்தின் 2 பகுதிகளுக்கும் இடையேயான தொடர்பு எளிதானதாகவும் நேரடியானதாகவும் இருக்கும். மேலும் அதன் காரணமாக மேற்பார்வையும் மனுக்குலத்துக்கான வழிகாட்டுதலும் முழுமையானதாக இருக்கும். ஏனெனில் அந்த பிரபுக்கள் தெய்வீக தொடர்பின் வாய்க்கால்களாக இருக்கின்றனர். இது நமது கர்த்தர் நாத்தானியலுக்கு கூறியது போல் காணப்படுகிறது. வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். தேவனுடைய தூதுவர்கள் புதிய சகாப்தத்தின் பிரபுக்கள். புதிய சகாப்தத்தின் பிரபுக்கள்னா இங்க முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே எசேக்கியேல் நம்ம படிச்சிருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த போஜனம் யாருக்கே உரியது, அதிபதிக்கே உரியது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா படிச்சிருக்கோம். இவங்க போய் திட்டங்களையும் தீர்மானங்களையும் வாங்கி வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க கொடுப்பாங்க. இவங்க மூலமா என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணுங்க, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அப்படியே என்ன பண்றதா இருக்கும்னா போகிறதா இருக்கும். இப்போ அங்கே மேலே யார் இருப்பாங்கன்னா சபை இருப்பாங்க, முற்பிதாக்கள் இருப்பாங்க, அடுத்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசம் ஒரு திட்டம் அப்படியே போகும் இல்லைங்களா? அப்போ இந்த நேரத்தில் உலக ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிச்சுங்க சார். கோகு மாகோகுவின் சேனைகளுடைய தோல்வியின் செய்தியும் இஸ்ரேலுக்கு அவர்களது பகைவரிடமிருந்து கிடைத்த அற்புதமான மீட்பையும் தொடர்ந்து விரைவாய் தங்களுடைய பிரசித்தி பெற்ற பிதாக்களின் உயிர்த்தெழுதலும் இவர்களை தலைவர்களாக கொண்டு ஒரு அரசாங்கம் நிறுவப்பட்டிருப்பதும் நீண்ட காலமாக மறுதளிக்கப்பட்டிருந்த மேசியாவினிடத்திற்கு இஸ்ரேலின் மனமாற்றம் அடையும் செய்தியும் தொடர்ந்து பரவும். சந்தேகமின்றி இவைகள் யாவும் வஞ்சனையான தன்மை
தந்திரங்கள் என்றே புறஜாதியாரின் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏமாளிகளாக இருப்பதாக யூதர்கள் பரிகசிக்கப்பட்டு நகைக்கப்படுவார்கள். அப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லா ஜனமும் என்ன பண்ண மாட்டாங்க, முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யூதர்கள் என்னவா இருப்பாங்க, ஒரு பைத்தியக்காரவங்க. அவங்க மத்தியில் நடக்கிறது என்ன, ஒரு வஞ்சனின். உண்மையில நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த மனநிலைமையில நம்ம தாண்டி தான் வந்திருக்கோம். நீங்கள் நினச்சி பாருங்க, சைனாவில் வந்து கோவிட் வந்தபோது அது இங்கே வரும்னு நம்ம எதாவது நினச்சோமா? அதெல்லாம் வந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கசாயம் குடித்தா என்ன பண்ணிடுறோம், சரியாயிருங்கிற மனநிலைமையோடு தானே இருந்தோம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நமக்கு இருந்துச்சானா இல்லை. இதே மாதிரி தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்லாம் உடனே வராது. ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ந்து படிங்க. அத்தோடு பழைய ஏற்பாட்டின் முற்பிதாக்களும் வேஷதாரிகள் என்று கூறப்படுவார்கள். ஆனால் பாலஸ்தீனத்தில் புதியதொரு ஆதரவின் கீழ் மறு சீரமைக்கப்பட்ட அரசாங்கத்தால் வந்திருக்கும் ஆசீர்வாதங்கள் அப்போதைய அராஜகவாதிகளும் அதறியப்பட்டு இருக்கும் உலகமும் வியக்கும் அளவிற்கு இஸ்ரேலின் நல்வாழ்வில் மிக வேகமான அற்புதமான மாறுதலை உண்டாக்கும். அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த போராட்டத்துல கர்த்தர் இத்தனை நாள்ல போராடுறது போல போராடி எல்லா தேசங்களும் போராடும் போது ஒரு ஜெயம் இல்லாம போயிடும். இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக விசுவாசிப்பாங்க. அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். சரி, இப்போ இந்த மாதிரி வரும்போது இந்தியாவில் ஒரு பிரச்சனை என்ன பண்ணலாம்? இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும். எங்கேருந்தா வரணும், ஆலோசனை எங்கேருந்தா வரணும்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கேருந்தா வரணும் இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு வேற யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஆலோசனை இல்லைங்களா? இது பிரதர் எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இஸ்ரேல் ஒரு ஆளுகையில் இருக்கும்போது படிச்சிருங்க. நீதிநெறி மற்றும் சமூக சீர்திருத்தம். அப்பொழுது சீயோன் மலையாகிய தேவராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய பிரமாணம் புறப்பட்டு உலகின் புதிய தலைநகரமான எருசலேமின் மூலம் சகல ஜனங்களுக்கும் பிரகடனப்படுத்தப்படும். கூக்குரலிடம் தீமைகள் உடனடியாய் அகற்றப்படும். இந்தியாவில் ஒரு கூக்குரல் வருது, அது என்ன பண்ண முடியும்? உடனே கூக்குரல் என்ன பண்ண அங்கே போகுமா போகாதுங்களா? போகும் இல்லைங்களா? எப்பேற்பட்ட கூக்குரலாக இருந்தாலும் இன்றைய நாளில் தீர்க்க முடியாத கூக்குரல் நிறையா இருக்குது இல்லைங்களா? இருக்கா இல்லைங்களா? ஒரு மதுபான கடைகளை அடைக்க சொல்லி ஒரு அரசாங்கம் வந்தால் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் அது முடியுதா? இதே மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு இங்கே என்ன ஆகும்? ஏன்னா அது அதாவது நீதி வாசம் செய்யக்கூடிய புதிய வானமும் புதிய பூமியும். அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே என்ன பண்ணப்படும் சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஒரு கூக்குரலுக்கு இமீடியட்டாக என்ன பண்ணப்படும் சொல்லி பார்த்தோம்னா, அங்கேருந்து ரெமிடி என்ன பண்ணும்னா வரும். எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம இந்தியா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தேசங்களும் இனி யார் பின்னாடி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது ஏற்கனவே படிச்சிடும். ஒரு வஸ்திரத்தவங்களை பிடிச்சிட்டு போகக்கூடிய காரியம். தொடர்ந்து படிங்க. எல்லா வழிகளிலும் ஒழுங்கு சீர்திருத்தம் நிலைநிறுத்தப்படும். பொருளாதார சமூக பிரச்சனைகள் நீதி அன்பு ஆகிய இரண்டுடன் இசைந்து போகும்படி மாற்றியமைக்கப்பட்டு நியாயம் நூலாகவும் நீதி தூக்கு நூலாகவும் வைக்கப்படும். இப்ப நல்லா ஒரு பிரதர் நிறைய விஷயங்கள் எழுதுவார். நீங்க வீட்டுல நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்கள் படிக்கணுங்கிறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு தவறான ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, மதுபானம்னே வச்சுக்கலாம். ஒரு ஒரு நிறைய ஜனங்கள் பண்ணுறாங்கன்னு வைங்க. இதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணும்போது அவங்களுடைய பொருளாதாரம் என்ன பண்ணுறது? இப்போ ஏற்கனவே அப்படி தான் இங்கே நமக்கு தெரியும், நம்ம பேப்பர் நியூஸ்லாம் படிக்கிறோம். கடைகள்லாம் இழுத்து அடைச்சி மூடிட்டா அதனால இவ்வளோ குடும்பங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேலை பார்த்து சாப்பிட்றாங்களே. அதுக்கு என்ன சோர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் போட்டாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா என்ன நடக்கும்? அதையும் எழுதுறாரு பிரதர். அவங்களுக்கும் என்ன பண்ணப்படும்னா வேற வேலை என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா போர்க்கப்பல், துப்பாக்கி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லைங்களா? நிறைய பேர் இதே தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரதானம் இன்னைக்கு எதுன்னு சொல்லி பார்க்குறோம். பட்ஜெட் போடும்போது நம்ம அடிப்படை பாடங்களில் படிக்கிறோம். அதுதானே பிரதானம். பட்ஜெட்டில் எதுக்குன்னா ஆர்மிக்கு தானே. அப்படின்னா எவ்வளவு தொழிலாளர்கள் அதில் இருப்பாங்க. அவங்க வேலை பார்த்தா தானே அவங்களுடைய வீட்டுக்கு சாப்பாடு. அந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுடைய விஷயம்லாம் என்ன ஆகும்னா அவங்களுக்கும் வேற வேலைகள் என்ன பண்ணப்படும்னா கொடுக்கப்படும். அதுதான் பார்க்குறோம். அது அன்புட என்ன பண்ணப்படும்னா பொருளாதாரம் எல்லாமே சேர்த்து அங்கே என்ன பண்ணப்படும்னா சரி கட்டப்படும். இதை செய்யக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, முற்பிதாக்கள் மூலமாக செய்யக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மீந்திருக்கக்கூடிய பரிசுத்த வான்கள் இல்லைங்களா? தொடர்ந்து படித்து முடிச்சிடலாம். நீதியினால் சீராக்கப்படும். மேலும் அப்போதிலிருந்து எல்லாம் கண்டிப்பான ஒழுங்கு நிலைக்கு கொண்டு வரப்படும். கண்டிப்பான ஒழுங்கு நிலைக்கு என்ன பண்ணப்படும்னா கொண்டு வரப்படும். நமக்கு தெரியும், இதனை தொடர்ந்து அங்கங்கே உயிர்த்தெழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் அது தொடர்ந்து என்ன பண்ணப்படுறதுன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அப்போ இதில் நமக்கு என்ன பிரதர் இதில் லெசன் அப்படின்னா, இது ஒரு உபதேச ரீதியான பாடம். இதில் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாடம் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் நிறைய பாடம் இருக்குது. அவங்கவுங்க தனிப்பட்ட தியானமாக நிறைய பாடங்கள் என்ன பண்ணிடலாம், எடுத்துக்கிடலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா திரள் கூட்டம், அவங்க வாய்ப்பை தவற விட்டாலும் அடுத்து ஒரு வாய்ப்பு வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க,
வாழ்ந்து காட்டிட்டாங்க இல்லைங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மீந்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் தேவன் தன்னை சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அடாப்ட் ஆகிட்டாங்க இல்லைங்களா? முற்பிதாக்கள் என்னதான் அவங்க உயிர்த்தெழுந்து வந்தாலும் பரிபூர்ண நிலைமையில் இருந்தாலும் தேவனுக்கே புரிய வேண்டிய ஊழியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க இல்லைங்களா? இப்போ நாம் எப்படின்னா நம்ம ஏற்கனவே படித்த வசனம் தான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானா இருக்கிறான். இவர்கள் மேலே என்ன இல்லை? இரண்டாம் மரணத்துக்கு. அது ஏன் இரண்டாம் மரணத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, இப்படி வாழ்ந்தா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, வாழலைன்னா அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாம் மரணம். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா மற்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு இருந்துச்சு திரள் கூட்டத்துக்கு. அப்போ நம்ம திரள் கூட்டமாக போயிடலாமா பிரதர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது இல்லை இல்லைங்களா? மீந்திருக்க பரிசுத்த ஜனமாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு அந்த ஒரு கேட்டகரியும் நமக்கு தேவன் கொடுக்கப்படவே இல்லை. இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே வாய்ப்பு, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும். அவன் எப்படி இருக்கான்னா பரிசுத்தவானா இருக்கான். இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய 3 கேட்டகரி பீப்புளும் தேவனால கம்ப்ளீட்டா பரிசுத்தமாக்கப்பட்டு தான் ஒரு வேலைக்குள்ளேயே போனாங்க. உண்மையா இல்லைங்களா? திரள் கூட்டம் அவங்கள்ட்ட காணப்படல ஒரு பரிசுத்தம். தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரு பரிசுத்தத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வந்து தான் அவங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். மீந்திருக்கக்கூடிய பரிசுத்த ஜனம் அவங்கள்ட்ட இல்லை, ஆனால் தேவன் கொண்டு வந்து தான் ஒரு உடன்படிக்கை பண்ணார். முற்பிதாக்கள் ஏற்கனவே உபத்திரவத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பரிசுத்தமாக்கப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். இப்போ நாம் என்ன பண்ண வேண்டியங்கிறத யார் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குன்னா நாம என்ன பண்ணணுங்க, நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்குது. அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயம் மகா உபத்திரவத்தில் நடக்கிறதுல ஒரு பார்வை நம்ம பார்த்துருக்கோம். நிறையா விஷயங்கள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் 4th வால்யூம் படிக்கும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறோம். பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.